இந்த கடமைகளில் அதனுடைய பலன் அதிலே இருப்பதால் அதில் புதிதாக விரும்புவது என்பது ஒன்று இருக்காது. நான் நன்றாக இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இந்த ஊதியத்திற்காக வேலை செய்வது நீங்கள் கடமையாற்றுவதல்ல, உங்களுடைய கடமைக்காக கடமையாற்றுவது. கடமையை செய், பலனை எதிர்பார்ப்பதுன்றது மகாமந்திரம். அன்பு இல்லாதவனுக்கு அறிவு இருந்ததுன்னா அதனால் தீங்குகள் விளைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேரறிவு உங்களை நோக்கி வரும்பொழுது உங்களுடைய சிற்றறிவை கொண்டு அதை நீங்கள் சூர்திக்கு பார்த்து உங்களுடைய எச்சரிக்கையாக ஆக்கி கொண்டு பாதுகாத்து கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. சிற்றறிவுக்கு முடுக்கம் தேவை. இப்போ பேரறிவு என்பது வித்தைக்குள் அடங்காதது. அன்பு என்பது நெருக்கம். அறிவை வைத்து கொண்டு வாழ்வது என்பது உங்களுக்கு இந்த உலகத்தை லேசாக்கும், உங்கள் வாழ்க்கையை லேசாக்கும். ஆனால் அன்பிற்குள் நுழையாத வரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு நோயை தரும், துன்பத்தை தரும். அறிவால் ஈட்டிய பொருளை அறியாத மக்களுக்கு நீங்கள் செலவழிப்பதால் நீங்கள் குறைந்து போக மாட்டீர்கள். நீங்கள் அன்பிற்குள் பிரவேசிப்பதன் காரணமாக, பேரன்பிற்குள் பிரவேசிப்பதன் காரணமாக பெரும் கொடையாக நீங்கள் கொடை வழங்கப்படுவீர்கள். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனம் நிம்மதியாக இருக்கும், உங்களை சுற்றி ஆபத்துகள் நிகழாது, துன்பங்கள் உங்களை தொடாது. ஆக அறிவை கொண்டு ஈட்டுங்கள், ஏராளம் ஈட்டுங்கள். அது அறியாத மக்களுக்காக நீங்கள் அர்ப்பணியுங்கள். இத்தினோண்டு இடத்துல ஒரு சப்போட்டா மரம் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குது, ஒரு சீத்தா மரம் இருக்குது, ஒரு பலா மரம் இருக்குது. இது எல்லாம் அதனுடைய சத்தை இந்த பூமியிலேருந்தே எடுக்கும். தென்னை மரம் தேங்காய் எடுக்கும், சப்போட்டா மரம் சப்போட்டா காய் எடுக்கும். அந்த சத்தை தனித்தனியாக உரியதில்லை. இந்த அறிவு யார் கற்றுக் கொடுத்தது? இது பேரறிவு. நல்லது நடக்கட்டும் என்று கூறுகிறான், நல்லது நடக்கிறது. நாசமாய் போய் என்று கூறுகிறான், அவன் நாசமாகி விடுகிறான். எதுவானாலும் இயற்கையின் மீது நல்வார்த்தைகளை பதியுங்கள். உன்னுடைய அறிவுக்கு, உன்னுடைய திறமைக்கு எது வழங்கப்பட்டதோ அதன் மீது நல்வார்த்தைகளை பதிப்பது என்பது ஒத்திசைவு. மேல்மனம் என்பது சிற்றறிவு, ஆழ்மனம் என்பது பேரறிவு. ஒழுங்காக வேலை செய்யலைன்னா, பணிவில்லாமல் வேலை செய்யலாம், அடக்கம் இல்லாமல் வேலை செய்யலாம், அறிவில்லாமல் வேலை செய்தனா நீ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தாலும் பிரகிருதியாலும் சபிக்கப்படுகிறாய். வேலை ஒழுங்காக செய்யாதவனுக்கு பிரார்த்தனை எப்படி வேலை செய்யும்? நீ காரியமாற்றுவது சரியாக இருந்தால் உன்னை வந்து அடைவதும் சரியாகவே இருக்கும். ஆகவே சிற்றறிவை பயன்படுத்தி பேரறிவை பெருந்துணையாக ஆக்கி கொள்ளுங்கள். இது ஏன் அவர் எடுக்கலை? சாபம் கவனிச்சிருக்கணும். இதே ஒரு ப்ரெசன்டேஷன் வைக்கலை, சாபம். உடனே சாபம் தெரிஞ்சுங்க. எங்கே கேள்வி எழுகிறதோ அங்கே சாபம் உங்களை தொடர்கிறது. கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு வேலை செய்யுங்க. இன்றைய சிந்தனை கடமை செய், பலனை எதிர்பாராதே என்று இருக்கிறது. கடமை செய்யும்போது பலனை எதிர்பார்ப்பது தான் நம்முடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அப்படியானால் விருப்பம் என்பது தவறு தானே? உங்கள் விருப்பங்களில் உங்கள் இறைவன் இருக்கிறான் என்பதின் பொருள் என்ன? ரெண்டாவது கேள்வி, அறிவால் அறிந்து கொள்வது இருக்கிறது, அறிவுக்கு அப்பால் ஏதேனும் இருக்கிறதா? மூன்றாவது கேள்வி, சிற்றறிவு பேரறிவு என்றால் என்ன? நான்காவது கேள்வி, அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறுருள் வைத்துவிடும். இதன் பொருள் என்ன? கடமையை செய், பலனை எதிர்பாராதே. ஆற்ற வேண்டிய கடமைகள், நம் மீது ஏற்படுத்தப்பட்ட கடமைகள், நாம் செய்ய வேண்டியவை, கண்டிப்பாக செய்ய வேண்டியவை, தனக்காகவும் பிறருக்காகவும் செய்ய வேண்டியவை அனைத்தும் கடப்பாடுடையவை, கடமைகள் என்று அறியப்படுகிறது. இந்த கடமைகளில் அதனுடைய பலன் அதிலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் எந்த வேலை செய்தாலும் அதனுடைய பலன் அதிலே அமைந்திருக்கிறது என்பதை அறியாதவர்கள் தனித்தனியாக விருப்பம் கொள்கிறார்கள். விருப்பத்தை அதிகப்படுத்துவது நம்முடைய வேலையாக இருக்கிறது. விரும்புதல் என்பது
நிறைவான தன்மையுடன் மனதை அதில் ஈடுபடுத்துவது. இதை செய்தால் இது கிடைக்கும் என்று நாம் முன்பே பேசிக்கொண்டு செய்வது ஒரு விதமான வேலை. இப்படி சாப்பிட வேண்டும், அது சாப்பிட வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. அது பசியினால் ஏற்படக்கூடிய ஆவல். அது இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று இல்லை. பசித்தால் எது நமக்கு கிடைக்கிறதோ அதை நாம் உண்டு விடுகிறோம். அதில் நான் இதையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று விரும்புவது விருப்பமாக இருக்கிறது. அதில் எந்த தவறும் இல்லை. சாப்பிட்டால் பசி தீரும், சாப்பிட்டவுடன் சக்தி கிடைக்கும் என்பதெல்லாம் அதில் தானாக அமைந்திருக்கின்ற பலன்கள். நான் இதை சாப்பிட்டால் இந்த பலன் கிடைக்கும், அதை சாப்பிட்டால் அந்த பலன் கிடைக்கும் என்றெல்லாம் நீங்கள் தனித்தனியாக பிரித்து விரும்பி கொண்டிருக்கக்கூடாது. உணவு உண்ண வேண்டும், நன்றாக உறங்க வேண்டும். நன்றாக உறங்க வேண்டும் என்றால் அதிலேயே அதனுடைய பலன் இருக்கிறது. வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், துணிகளை துவைக்க வேண்டும், அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். இதெல்லாம் கடமைகள். இந்த கடமைகளில் அதனுடைய பலன் அதிலே இருப்பதால் அதில் புதிதாக விரும்புவது என்பது ஒன்று இருக்காது. நீங்கள் புதிதாக விரும்பி செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நான் நன்றாக இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். நான் என்னுடைய கடமையை அறிந்து நான் இதை ஏற்ற வேண்டும் என்று வேட்கை கொள்ள வேண்டும். பிறருடைய ஏவலுக்கு எதிர்ப்பு சொல்லாமல் அவர்கள் காட்டுகின்ற பணியை கடமையோடு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும். விருப்பம் என்பது நமக்குள் ஒரு நிறைவுத்தன்மை. அந்த நிறைவுத்தன்மையை முனைப்பாக ஆக்கி கொண்டு நாம் செயல்படும் பொழுது அந்த காரியம் செவ்வனே நிறைவேறுகிறது. அதனால் விருப்பம் என்பது ஒரு பொருளை விரும்புவதோ ஒரு சுகத்தை விரும்புவதோ இல்லை. நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து அதன் மீது ஒரு இசைவுத்தன்மையை கொண்டு வருவது, ஒரு ஏற்புத்தன்மையை, மன சஞ்சலம் இல்லாமல் இருப்பது, சங்கடம் இல்லாமல் இருப்பது, எதிர்வாதம் செய்யாதிருப்பது, புரிந்து செய்வது, இதெல்லாம் அந்த இசைவுத்தன்மையில் வந்துவிடுவதன் காரணமாக அந்த விருப்பம் என்பது அந்த காரியத்தில் நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அறிவை உங்களுக்கு வழங்குவதன் காரணமாக நீங்கள் செவ்வனே செயல்படுகிறீர்கள். ஆகவே நான் விரும்புகிறேன், நான் இவ்வாறு வாழ வேண்டும், அவ்வாறு வாழ வேண்டும் என்றெல்லாம் கற்பனைகள் மிதந்து கொண்டு இருப்பதை விட நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதை தெளிவாக அறிந்து அதன் மீது எவ்வாறு காரியம் மாற்ற வேண்டும், நம்முடைய கடமைகள் என்னவென்பதை அறிந்து அதில் இசைவுத்தன்மையோடு செயல்படுவது உங்களுடைய விருப்பமாகும். அந்த விருப்பத்தில் உங்கள் இறைவன் இருக்கிறான். உங்களை வழிகாட்டக்கூடிய தன்மை, பேரறிவு அதில் இருக்கிறது. அது உங்களை வழி நடத்துகிறது. ஆகிய விருப்பம் என்பது ஏதோ ஒன்றின் மீது ஆசை கொள்வதல்ல. எதை ஒன்றை பற்றி பிடித்து விட வேண்டும், அனுபவித்து விட வேண்டும், இவ்வாறெல்லாம் இல்லை. கடமை என்பது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருப்பது, அதன் மீது இதை செய்தால் இதெல்லாம் கிடைக்கும் என்ற கற்பனைகளை வளர்க்காதிருப்பது, கடமையை செய்யும்போது அதனுடைய பலன் அதிலே இருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்திருப்பது, அதன் மீது இசைவுத்தன்மையோடு வேலை செய்வது அந்த வேலையை விரும்புவதாகும். விரும்புதல் என்பது உங்களுடைய சுகங்களை விரும்புவது மட்டும் விருப்பம் அல்ல. அது விருப்பத்தில் வராது, அது கற்பனைகளில் வரும். எனக்கு இது சுகமாக இருக்க வேண்டும், ஒரு படுக்கை வாங்குகிறீர்கள், படுத்தால் சுகமாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய கற்பனை. படுத்தால் சுகமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது உங்களுடைய கற்பனை, அதன் தவிர விருப்பம் அல்ல. விருப்பம் என்பது நீங்கள் இசைந்திருப்பது. ஒரு படுக்கை வாங்கியிருக்கிறோம், படுக்க வேண்டும், அவ்வளோதான். அது சுகமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அதன் மீது ஏற்றி புனைவது உங்களுடைய விருப்பம் அல்ல. அதனோடு இசைவது. இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், இது எப்படி இருக்க போதோ, நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கற்பனைகளில் சிந்திப்பது உங்கள் விருப்பத்தில் வராது. ஒத்தி செய்வது, அதனோடு ஒத்தி செய்வது, குற்றம் குறை கூறாதிருப்பது,
ஏற்புத்தன்மையோடு இருப்பது, இசைவுத்தன்மையோடு இருப்பது, அது விருப்பம். விருப்பம் என்பது ஒரு இடத்தில் நீங்கள் விருத்தி செய்வது, உங்களுடைய எண்ணங்களை விருத்தி செய்வது, வளர்த்து கொண்டே செல்வது. அந்த வளர்த்து கொண்டே செல்வதில் நீங்கள் இசைவுத்தன்மைக்கு வந்துவிட்டால் அந்த விருத்திகள் நின்றுவிடும். உங்களுடைய எண்ணங்களை ஒரு செயலின் மீது விருத்தி செய்து கொண்டே செல்வது, அதை விரித்து கொண்டே சென்று பார்ப்பது. அப்படி போகும்போது நீங்கள் ஒத்திசைவும் தன்மைக்கு வந்துவிட்டால் அந்த விருத்தி செய்வது நின்றுவிடும். நீங்கள் கற்பணிப்பது நின்றுவிடும், காரியத்தில் இறங்கி விடுவீர்கள். ஆகவே உங்களுடைய விருப்பம் பூர்ணமாக நிறைவேறி விடுகிறது. இப்படி எடுத்துங்க. கடமையை செய்வது என்பது கூலி பேசிக்கொண்டு செய்வதல்ல. ஒரு மாத கணக்கில் இவ்வளோ சம்பளம் வாங்கி கொண்டு வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேசிக்கிட்டு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு அது நீங்கள் செய்வது ஒரு ஒப்பந்தம். இதை செய்தால் இவ்வளவு நான் தருகிறேன் என்பது ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் அவனும் கடமையாக இருக்க வேண்டும், நீங்களும் கடமையாக இருக்க வேண்டும். இந்த ஊதியத்திற்காக வேலை செய்வது நீங்கள் கடமை ஆற்றுவதில்லை, உங்களுடைய கடமைக்காக கடமை ஆற்றுவது. ஊதியம் என்பது பேசப்பட்டு விட்டது, அதை அவர்கள் தர வேண்டும். இந்த மாதம் இவ்வளோ வேலை முடிக்கணும்னா அந்த வேலையை தான் நீங்கள் முடிக்கணும். ஒரு டார்கெட், இவ்வளோ வேலை இருக்கிறது, இது நான் செய்ய வேண்டும். அந்த வேலையினுடைய பளுவை, அந்த வேலையினுடைய தன்மையை அறிந்து நீங்கள் கடமையாற்றுவது மட்டும்தான் உங்களுடைய கடமை. அந்த கடமையை செய்யும்பொழுது அதற்குண்டான பலன் அதிலே இருக்கிறது. இப்போ தப்பாக வேலை செய்தீங்கன்னா பலன் கெட்டு போயிடும். சரியாக வேலை செஞ்சால், இப்போ 20 லட்ச ரூபா தராங்கன்றதுக்காக ஒரு வேலையை செய்யக்கூடாது. 20 லட்ச ரூபான்றது பேசப்பட்டு விட்டது, அது வந்துடும். நீங்கள் அந்த கடமையை ஒழுங்காக செய்யணும். அதே மாதிரி அந்த ஒழுங்காக செய்தவுடன் அவனும் அந்த 20 லட்ச ரூபாய் உங்களுக்கு தரணும். அவன் கடமையாக வேலை செய்யணும். ஆகவே ஒப்பந்தம் என்பது நாம் என்ன கடமை ஏற்றுக்கொண்டோமோ அதை நிறைவேற்றுவதில் இருக்கிறது. இப்போ வேலை விரும்பி செய்வது என்பது ஒத்தி செய்வது, அது உங்களுடைய கடமை என்பதை அறிந்திருப்பது, அவ்வளோதான். இதை இப்படி லேசாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். விருப்பம் என்பதை நான் விரும்புகிறேன் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு விரும்புகிறதெல்லாம் விருப்பம் இல்லை, அதெல்லாம் கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்கிறீர்கள். ஆகவே கற்பனைகளை உங்களுடைய விருப்பங்களாக ஆக்குகிறீர்கள், உங்களுடைய தேவைகளாகவும் ஆக்குகிறீர்கள். அதன் மீது அதிகப்படுத்த அது ஆசையாக மாறிப்போகும். அதில் துன்பம் தொடங்கி விடுகிறது. இவ்வளோ தான் வச்சுக்கணும். விருப்பம் புரியுது? இப்போ விரும்புதல் என்பது இசைதல், உயர்வு தன்மையில் சிந்தித்தல், அதுதான் விரும்புதல். வாங்க இப்படி பாருங்கள். இந்த கடமை ஆற்றுவது பற்றி ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை. கடமையை செய், பலனை எதிர்பார்ப்பதுன்றது மகாமந்திரம், கீதையினுடைய மிகப்பெரும் மந்திரம், மிகப்பெரும் வாக்கு. ஏற்பட்ட கடமைகளை உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை திறம்பட நீ செய். அந்த வேலையை நீ அறிந்திருக்கும் போதே, அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நீ அறிந்திருக்கும் போதே அதனுடைய பலனை அடைந்து தேர்ந்து விடுகிறாய். அதனால் நமக்குன்னு உண்டான கடமைகளை நாம் தட்டி கழிக்கக்கூடாது. அதில் நம்ம இதற்காக தான் நம்ம ஆக்கப்பட்டிருக்கிறோம், இதன் மீது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறோம், இதன் மீது திறமை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுனா அந்த கடமை நீங்கள் செய்யணும். அந்த கடமையை வச்சு பழப்பு நடத்துறதுன்றது தான் தப்பு. அந்த கடமைக்கான கூலி அதில் இருக்கிறது. என்ன சொல்லுவாங்க, உனக்கு 1000 ரூபா சம்பளம் தரேன், ஒழுங்காக வேலை செய்வாங்க. நம்ம ஒழுங்காக வேலை செய்தால் அவங்க 1000 ரூபா தரேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆகவே எந்த ஒரு வேலையும் வேலைக்காக செய்யணுமே தவிர பழப்புக்காக செய்யக்கூடாது. நிறைய பேசியிருக்கோம், திரும்ப அதே தான் பேசுகிற மாதிரி இருக்கும். நிறைய கிளாஸில் பேசியிருக்கோம்ல, இதை வேலைக்காக செய்யணும். எதன் மீது ஏவப்பட்டீர்களோ, எதில் திறமை அளிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எதில் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அறிவின் மீது உங்கள் கடமைகளை நீங்கள் செவ்வனை செய்ய வேண்டும்.
அதனுடைய பலன் உங்களை வந்து அடைந்தே தீரும். அந்த பலன் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவ்வளோதான். இது மாதிரி பார்த்துங்க. அப்புறம் அறிவினால் தான் எல்லாவற்றையும் பெற வேண்டுமா? அறிவுக்கு அப்பால் எதுவும் இருக்கிறதா? இது ஒரு கேள்வி. சிற்றறிவு பேரறிவு என்றால் என்ன? சிற்றறிவு அப்படின்னா சின்ன அறிவு, சின்ன. பேரறிவுனா பெரிய அறிவு, அப்படி இல்லை. சிற்றறிவு அப்படின்னா சிந்தனையால் வரும் அறிவு. நீங்கள் சிந்தித்து பெற்றுக்கொள்கின்ற அறிவு. உங்களுடைய சித்தத்திலிருந்து நீங்கள் எதை சித்தப்படுத்தினீர்களோ அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற அறிவு சிற்றறிவு. அது சிந்தனை, நீங்கள் சிந்தித்து தெளிவு பெறுகிறீர்கள், சின்ன சின்னதாக, அது சிற்றறிவு. சிந்தனை எங்கே நின்று போகிறதோ, அதற்கு அப்பால் செல்ல முடியவில்லையோ, அங்கே பேரறிவு தொடங்குகிறது. பெரிய அறிவு ரெண்டும் எல்லைக்குட்பட்டது தான். பேரறிவு என்பதும் எல்லைக்குட்பட்டது, சிந்தனை அறிவு என்பதும் எல்லைக்குட்பட்டது. பேரறிவுனா எல்லையற்றதுன்னு இல்லை. பெரிய அறிவு அப்படின்னா அது எல்லைக்குட்பட்டது தான். பெரிய அறிவு, பேரறிவு. சிந்தனை எங்கு நின்று போகிறதோ, இதற்கப்பால் சிந்திக்க முடியவில்லை என்று தொடங்குகிறதோ, அங்கு தானாக ஒரு அறிவு உங்களுக்கு தெளிவாகிறது. அது பேரறிவிலிருந்து புறப்பட்டு வருகிறது. சிந்தனையில் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற அறிவெல்லாம் சின்ன சின்ன காரியங்களை நிகழ்த்துவதற்கு ஏற்பாக இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, உங்களுடைய வாழ்க்கை தரங்களை உயர்த்தி கொள்வதற்கு, இதுக்கெல்லாம் அந்த சிந்தனை அறிவு போதுமானதாக இருக்கும். இந்த சிற்றறிவு தான் வேதங்கள். வேதங்கள் என்பது சிற்றறிவு, சின்ன அறிவு தான் அது. வேதங்கள் என்பது வித்தை, வித்யை. வித்யைனா அறிவு. வேத், வித்யை, வித்யைனா அறிவு. வேதங்கள் என்பது அறிவு. பூமியை எவ்வாறு வாழ்வது, பூமியை எவ்வாறு சிறப்பாக அமைத்துக் கொள்வது, பூமி வாழ்க்கையை எவ்வாறு கடினமில்லாமல் வாழ தெரிந்து கொள்வது, சுகமாக இருப்பது எப்படி என்கின்ற வித்தைகளை அறிந்து கொள்ள உதவுவது வேதங்கள். அந்த வேதங்கள் என்பது இப்போ நான்மறைகள்னு சொல்கிறாங்க. ரிக்கேஜூர், சாம, அதர்வணம் அப்படின்னு சொல்கிற வேதங்கள் இருக்கிறாங்க. இன்னும் மதங்கள் சார்ந்த வேதங்கள் இருக்கின்றன. இவை மட்டும் வேதங்கள் அல்ல. உங்களுக்கு எதெல்லாம் அறிவு போட்டுக்கிறதோ, அறிவியல் அறிவு, இன்னும் இலக்கிய அறிவு, எதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு அறிவு கிடைக்கிறதோ அதெல்லாம் வேதங்கள் தான். ஒரு வித்தை, ஒரு விஷயத்தை எவ்வாறு கையாள்வது என்கின்ற விதி எது அறிவிக்கிறதோ அது வேதம். அதனால் உலகம் முழுதும் வேதங்கள், இறைவனுடைய வாக்கு இறக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக நம் வாழ்க்கையை தெளிவாக்கி கொள்ள வேண்டும். இந்த பூமியை சிறப்பாக வாழ வேண்டும். இதெல்லாம் சின்ன அறிவு தான், சின்ன அறிவு. இந்த சிற்றறிவுக்குள் அடங்கியது தான் வேதங்கள் எல்லாமே. இந்த சின்ன அறிவு கூட புலப்படலைன்னா தான், இந்த சின்ன அறிவு கூட தெரியல, விளங்கலை அப்படின்னா தான் நாம் மனித தன்மையிலிருந்து கீழிறங்கி விலங்கினும் கீழாக போகிறோம். இந்த சின்ன அறிவு புறப்பட்டு வரும்போது, அது தெளிவாகும் பொழுது சிறிய அறிவு நாம் சிறப்பாக நமக்குள் சிந்தனை தெளிவு ஏற்படும் பொழுது நாம் மனிதனாக மாறுகிறோம். அதுதான் மனதினுடைய ஆற்றல். அப்போ இந்த சிற்றறிவு என்பது சிந்தனை தெளிவால் வரக்கூடிய நியாயம், உணர்வு. இதை நாம் தெளிவாக அறிந்து கொண்ட பின்பு அதன் மீது நாம் செயல்பட வேண்டும், கடமையாற்ற வேண்டும். பேரறிவு என்பது உங்களுடைய முயற்சி இல்லாமல் உங்களுக்குள் வருவது. அது எல்லோருக்குமான பங்கீடாக வந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது பிரகிருதி, இயற்கை என்பது எல்லாம் பேரறிவு, பெரிய அறிவு. அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாது.
ஒரு சூரியன் ஒரு பேரறிவு, நிலவு ஒரு பேரறிவு, கோள்கள் ஒரு பேரறிவு, காற்று ஒரு பேரறிவு, மழை ஒரு பேரறிவு. ஒரு எல்லைக்குள் நீங்கள் அதை பயன்படுத்தும்போது சிற்றறிவு, சிந்தனைக்குள் பயன்படுத்தும்போது சிற்றறிவு. பேரறிவு என்பது உங்களுக்குள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அதில் நீங்கள் சிந்தித்து தெளிந்து அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும்போது சிற்றறிவு. பேரறிவுனா புரியுதா? எல்லா படைப்புகளும் பேரறிவு தான். அது அறிவால் ஆக்கப்பட்டிருக்கிறது, இறைவனுடைய அறிவால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்றுக்கொன்று ஒத்திசைகிறது. இப்போ கணக்கு போடுறோம், பூமியிலேருந்து 2 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி தான் 7 கோடி மைலுக்கு அப்பால் சூரியன் இருக்குதுன்றாங்க. 2 லட்சம் மைலுக்கு அப்பால் சந்திரன் இருக்குன்றாங்க. நீங்கள் சூரியனை விட்டு பாருங்களேன், கொஞ்சம் நேரம் கண்ணாடி போட்டுக்கிட்டு பாருங்கள், வெறுங்கல்ல பார்க்காதீங்க. ஒரு நிலவு போல் ஒன்று தெரியும். நிலாவை பார்த்தீங்கன்னாலும் அதே அளவு தான் இருக்கும். சூரியன் அந்த தூரம் கணக்கிடப்பட்டு இருக்கிறது. அது இறைவனுடைய பேரறிவு, இயற்கை இறைவனுடைய பேரறிவு. அது எல்லைக்குட்பட்டது. ஒவ்வொரு பொருளுக்குமான பேரறிவு என்பது எல்லைக்குட்பட்டது. அது தன்னிச்சையாக செயல்படும், எதையும் கேட்டு செயல்படாது. அது ஏன் அப்படி புரிஞ்சுக்கணுன்னா, பேரறிவு அப்படி என்பது ஏதோ ஒரு பெரிய அறிவு இருக்குது, பெரிய அறிவு இருக்குதுன்னு தேடின்னு இருக்கக்கூடாது. பேரறிவு என்பது நமக்குள் படைப்புகளாக வழங்கப்பட்டிருக்கிறது. நாமும் படைப்பின் மீது தான் சிறிதாக சிந்திக்கும் பொழுது சிந்தனை அறிவு. இந்த அறிவு இரண்டையும் நாம் கடக்கும் பொழுது, பேரறிவு சிற்றறிவு 2 அறிவையும் நாம் கடக்கும் பொழுது தான் அன்பிற்குள் நுழைகிறோம். அன்பிற்குள் நுழைகிறோம். அன்புக்கு அறிவு இல்லை. ஏன் அறிவு இல்லைன்னா, எல்லா அறிவும் அன்புக்குள் அடக்கம். அன்புன்னு ஒன்று இருந்ததுன்னா அறிவெல்லாம் திரண்டு வரும், வழிகாட்டுதல்கள் தானே வரும். அறிவினான் ஆகுவதுண்டோ பெரிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா, அதனால் ஒரு பலன் வேண்டும்னா, பெரிதின் நோய், பிறருடைய தேவைகள், பிறருடைய துன்பங்கள் உங்களுடையதை போல நீங்கள் கருதாதவரை உங்களுக்கு அறிவினால் ஆகுவது இல்லைன்னு சொல்லியிருக்கு. அறிவினால் ஆகுவதுண்டு பெரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அதாவது ஒன்றாக பார்ப்பது, ஒன்றென காண்பதே காட்சி. அது அன்பில் தான் அது முடியும். அது இப்போ அன்பு தான் அறிவாக வருமே தவிர, அறிவு அன்புக்குள்ளே போகாது. அறிவு தனியானது, அது மாறுபடக்கூடியது, காலதேச வர்த்தமானங்களுக்கு உட்பட்டது. நிலைமைக்கு தக்கவாறு அறிவு மாறும், அன்பு மாறாது. அன்பு மாறாத்தன்மையுடையது. அதனால தான் இறைவன் அன்பானவன்னு சொன்னாங்க. இறைவன் அறிவானவன் அப்படின்றது எல்லைக்குட்பட்டது. அன்பு என்பது எல்லைக்கு உட்படாதது, பறந்து விரிந்தது, கணக்கிட முடியாதது, சிந்தனையற்றது. சிந்தனை அற்றது. இப்போ கடவுள் சிந்திச்சு செயல்படுறதா இருந்தால், காலைல சூரியனை இத்தனை மணிக்கு எழுப்பணும், இத்தனை மணிக்கு மூடணும், அதெல்லாம் அவர் சிந்திச்சு செயல்படுறதா இருந்தால் நடக்காத காரியம். அறிவால் ஆகாது. அது தானியங்கியாக இருக்கணும், ஆட்டோமேட்டிக், தானாக கட்டளைப்படி இயங்குவதாக இருக்கணும். அது ஒரு அறிவு, பேரறிவு. அண்ட சராசரங்கள் எல்லாம் பேரறிவு. அண்ட சராசரங்கள் எல்லாம் அன்பில் ஒத்திசைகின்றன. ஒன்றுக்கொன்று ஈர்ப்பாக ஒத்திசைவாக நடப்பதன் காரணமாக அது அன்பில் கரைந்திருக்கிறது. இப்போ சிற்றறிவு பேரறிவுன்னா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் இப்படி தான் இருக்கணும். அறிவால் நாம் காரியங்களை ஆக்கிக்கொள்ள முடியும். அறிவால் நமக்கான காரியங்களை ஆக்கிக்கொள்ள முடியும். அன்பால் நம்முடைய காரியங்கள் தானே ஆகும். நமக்கென்று ஒரு தேவை தனியாக இருக்காது. ஒன்றென காண்பதே காட்சி, ஒன்றென காண்பதே காட்சி. அப்போது இந்த அன்பு முகிழ்த்தல் என்பது தான் அறிவு பிறக்கிற இடம். அன்பு இல்லாதவனுக்கு அறிவு இருந்ததுன்னா அதனால் தீங்குகள் விளைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவை கொண்டு தீங்குகளை செய்து கொள்வான். அதனால் சிற்றறிவு என்பது சிந்தனை தெளிவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிந்தனை தெளிவு. இந்த சிற்றறிவை கொண்டு தான்
நமக்கு விளக்கப்பட்ட வேதங்களிலிருந்து ஞானம் பெற்று இந்த உலகத்தை சீராக சிறப்பாக எவ்வாறு வாழ்வு என்பதை புரிந்து தெரிந்து நாம் வாழ்வது ஒரு வாழ்க்கை. அன்பில் நிறைவது இன்னொரு வாழ்க்கை. அன்பால் நிறைபவனுக்கு அறிவு தேவையில்லை. அன்பு ஒன்று இருந்தால் போதும். அந்த அன்பு எல்லா அறிவையும் அடக்கிக் கொள்வதாக இருக்கிறது. ஆகவே அடக்கம் அமரருள் வைக்கும். அன்பு ஒன்று இருந்தால் அடக்கம் தானாக வந்துடும். எல்லா அறிவும் அதற்குள் அடக்கமாக இருப்பதால் அது நிலைத்த தன்மையுடையதாக இருக்கிறது. அமரத்தன்மை என்பது நிலைத்த தன்மை. நிலைத்த தன்மைன்னா எது எது மாறுகிறதோ அதுக்கேற்றவாறு தகவமைகிறது. அது நிலைத்த தன்மை. இரும்பு போல் இறுகி போகிறது கிடையாது, பாறை போல் இறுகி போகிறது கிடையாது. நெகிழ்வு தன்மையுடையதாக இருப்பது. அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும். அடங்காமை என்பது அன்பற்று இருப்பது. அன்பற்று இருந்தால் அறிவின் ஆர்ப்பாட்டம் உங்களை இருளில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அன்பாலான அறிவு தான் அடக்கம். அன்பில்லாமல் வரக்கூடிய அறிவு தான் ஆறிருள் வைத்துவிடும். அடங்காத்தன்மை. இப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விஷயம்லாம் பகுப்பாய்வு தான். இது ஒரு மனதுக்கு இதமாக ஒரு கவர்ச்சியான ஒரு விஷயமாக பேச முடியாது. இதனுடைய தெளிவு எப்படி இருக்குன்னா, சிற்றறிவுனா என்ன, நம்ம வழங்கப்பட்டிருப்பதெல்லாம் நம்ம கையாள்வதெல்லாம் சிற்றறிவு தான். பேரறிவு என்பது தானாக வந்து கொண்டு இருக்கிறது என்பதன் மீது நீங்கள் கவனமாக இருங்கள். இப்போ பேரறிவு என்பது உங்களுக்கு தானாக வழங்கப்பட்டிருக்கிறது. சூரியன் ஒரு பேரறிவு தானே, மழை ஒரு பேரறிவு தானே. எப்படிலாம் இடிக்கணும், எப்படி மழை ஒன்று சேரணும், மேகக்கூட்டங்கள் எப்போ வரணும், காற்று எந்த திசையில் வீசணும், இதெல்லாம் உங்கள் அறிவுக்குள்ளே உட்பட்டிருக்கா? அது வந்தால் அதை பிரித்து ஆராய்ஞ்சிக்கலாம். மையம் கொண்டு இருக்கிறது, தாழ்வு நிலை அடைந்திருக்கிறது, வலுவான தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டது. ஆனால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். பேரறிவு உங்களை நோக்கி வரும் பொழுது உங்களுடைய சிற்றறிவை கொண்டு அதை நீங்கள் சூர்திக்கு பார்த்து உங்களுடைய எச்சரிக்கையாக ஆக்கி கொண்டு பாதுகாத்து கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. ஆனால் பேரறிவு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இயற்கை என்பது ஒரு பேரறிவு. அது தானாக இயங்குகிறது, நேரத்திற்கு இயங்குகிறது, காலத்தில் அது செயல்படுகிறது. அது பேரறிவு. அதுக்கு ஒரு முடுக்கம் என்பது தேவையில்லை. யாராவது முடிக்கணுன்றது தேவையில்லை. சிற்றறிவுக்கு முடுக்கம் தேவை. ஸ்டார்ட் பண்ணணும் யாராவது ஒருத்தர், அது கற்றுக் கொடுக்கணும். இயற்கைக்கு யாராவது கற்றுக் கொடுப்பாங்களா? அது பெரிய அறிவின் தன்மையில் இருக்கிறது, அது வழங்கி கொண்டே இருக்கிறது. ஆகவே பேரறிவின் மீது நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். பேரறிவு நம்மை அடைந்து கொண்டே இருக்கிறது. அதில் உங்களுக்கு சாதகமாக இந்த பேரறிவை சிந்தித்து அறிந்து பிரித்து பார்த்து கொள்வது சிற்றறிவு. இந்த சிற்றறிவில் பிறந்தது தான் வேதம். எதை எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி கையாள வேண்டும், எந்த வார்த்தைகளை சொன்னால் நமக்கு எது தெளிவாக நடக்கும் என்பதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுப்பது வேத அறிவு. வேதம் என்பது எல்லா அறிவுகளையும் உள்ளடக்கியது. அதாவது ரசாயன அறிவு, அறிவியல் அறிவு, இன்னும் படிப்பறிவு, கல்வி அறிவு, இலக்கிய அறிவு, இன்னும் மனதின் பார்ப்பட்ட அறிவு, இதயத்தின் பார்ப்பட்ட அறிவெல்லாம் இருக்குல்ல. இது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்க எல்லா நூல்களும் வேதங்கள் தான். எல்லாமே ஒரு அறிவு உங்களுக்கு புகட்டுகிறது. எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு கையகப்படுத்த வேண்டும், எவ்வாறு அதை கையாள வேண்டும் என்பதையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக்குகிறது. இதை அறிந்தவர்கள் அறிந்திருப்பார்கள். இதுதான் உண்மையான வேதம் என்பது. இறைவன் உங்களுக்கு எதை சிற்றறிவாக வெளிப்படுத்தினானோ அதெல்லாம் வித்தை தான். வேதம் என்பது வித்தை, வித்தை என்பது அறிவு, அது சின்னது. இப்போ பேரறிவு என்பது வித்தைக்குள் அடங்காதது. அது பரவித்தை, இறைவனுடைய வித்தை. இறைவனுடைய வித்தைக்கு முன்னாடி நம்ம வித்தை செல்லுபடி ஆகாது. ஒரு சுனாமி வருதுன்னா எப்படி தடுத்துக்கிறதுன்னு தெரியாது. ஒரு பூகம்பம் வருதுன்னா வருதுன்னு தெரியாது, வந்த பிறகு தான் பிரச்சனை. இறைவனுடைய வித்தைக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் செய்துக்க முடியாது. எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிற காலம்னு இருக்கும்போது நம்முடைய சிற்றறிவை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கை தரங்களை உயர்த்தி கொள்ள முடியும். புரியுதா? இதனால் சிற்றறிவு, பேரறிவு அப்படின்னு சொல்லி ஏதோ அறிவெல்லாம் இருக்குது அப்படின்னு சிந்திக்கக்கூடாது. சிந்தித்து பார்த்தீங்கன்னா சின்ன அறிவு,
இந்த வாழ்க்கை சின்னதாக நீங்கள் வாழ்ந்துக்கலாம், ஒரு எல்லைக்குள் வாழலாம். ஒரு வீடை கட்டிக்கலாம், ஒரு அரண்மனை கட்டிக்கலாம், ஒரு ஏரோப்ளேன் செஞ்சுக்கலாம், ஒரு கப்பல் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் எந்த அறிவில் இருக்குது? ஒரு நிலாவுக்கு போகலாம், சந்திரனுக்கு போகலாம். எந்த அறிவில் இருக்குது? சிற்றறிவில் இருக்குது. சிந்தனையால் வரக்கூடிய அறிவு, சிந்தித்த அறிவு, சிந்தித்து தெளிவு பெறுவது. சிந்தனை எங்கே நின்று விடுகிறதோ, உங்களுக்கு சிந்திப்பதற்கு ஒன்றுமே இல்லையோ, அங்கே பேரறிவு தானாக வந்து உங்கள் மீது இயங்குகிறது. நீங்கள் அதை சிந்திக்க முடியாது. அது வந்த பிறகு நீங்கள் சிந்திச்சுக்கலாம். சூரியன் வராமே போயிடுச்சுன்னா சிந்திக்க முடியாது, ஏன் வரலன்னு. வரலன்னா வரல, அவ்வளோதான். மழை ஊற்றிச்சுன்னா மேகம் வெடிப்பணும், வெடிச்சதுன்னா வெடிச்சது தான், ஏன் வெடிச்சதுன்னு கேட்க முடியாது. பேரறிவு உங்களை தானாக வந்து அடைந்து கொண்டே இருக்கிறது. அதில் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை உங்களுக்கு தோதுவாக, உங்களுக்கு ஏதுவாக நீங்கள் அமைத்துக்கொள்ள உங்களுடைய சிற்றறிவு. இப்போ அறிவுக்கு அப்பால் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. அறிவுக்கு அப்பால் இருப்பது ஒன்று தான், அது அன்பு, எல்லையற்ற அன்பு, ஒவ்வொன்றின் மீதும் ஒத்திசைவு, ஏற்புத்தன்மை, நெருக்கம். அன்பு என்பது நெருக்கம். அன்பிற்கு அப்பால் என்ன இருக்குது? நெருக்கம். அன்பு. அறிவுக்கு அப்பால் என்ன இருக்கிறது? அன்பு. அன்பு என்பது நெருக்கம். நெருக்கம் என்பது விலகாதிருப்பது. நெருக்கம் என்பது விலகாதிருப்பது. ஆக இறைவன் நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அன்பால் ஆனது. அன்பிற்குள் எல்லா அறிவும் அடக்கம். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அன்புக்குள்ள எல்லா அறிவும் அடக்கம். நீங்கள் அறிவாளியாக இருக்க வேணாம். அன்பானவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் சாதாரணமாக பெரிய அறிவாளிகளாகவும் இருப்பீர்கள். வெறும் அறிவை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அரக்கத்தன்மை உங்களுக்கு நுழைவதற்கு வெகு வாய்ப்பு இருக்கிறது. அழிவுத்தன்மை நுழைவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அதனால் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அன்பு கட்டுப்படுத்துறது எதுவுமே இல்லை. இப்போ இறைவன் சிந்தித்து அறிபவன் அல்ல, இறைவன் அன்பால் இயங்குபவன். அன்பால் இயங்குபவன். அவனுடைய அன்பு அறிவாக பரிணமிக்கிறது. அறிவு என்பது இயக்கம், அன்பு என்பது கரைதல், ஒன்றை ஒன்று இணைந்திருத்தல், விலகாதிருத்தல். அதுதான் அன்பு. இதை அப்படியே புரிஞ்சுக்கணும். அப்போது சிற்றறிவு, பேரறிவு, அன்பு, அறிவுக்கு அப்பால் அறிவால் தெளிவது இருக்கிறது. அறிவால் அடைய வேண்டியவை இருக்கின்றன. அறிந்து அறிவது, உங்கள் நிலைப்பாடு அறிந்து, தன்மை அறிந்து, சூழ்நிலை அறிந்து, சேர்க்கை அறிந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் இருக்கிறது. தானாக வருவதும் இருக்கிறது. தானாக வருவதிலிருந்து நமக்கு ஆகமானவற்றை பெற்றுக்கொள்வது சிந்தனை அறிவு. இதை அப்படியே புரிஞ்சுக்கணும். இப்போது அறிவுக்கு அப்பால் எப்படி போகிறது? அறிவுக்கு அப்பால் எப்படி போகிறது? அறிவு கொண்டு சம்பாதிச்சிங்கல்ல, அறிவை கொண்டு சம்பாதிச்சிங்க. அறிவற்ற மக்கள் எப்படி வாழ்வது என்ற அறிவை அறியாத மக்கள், அறியாமையுடைய மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அறிவு புகட்டுவது, உங்கள் அறிவால் ஈட்டியதை பங்களிப்பது, அறிவால் ஈட்டியதை பங்களிப்பது, அவர்களை நேசிப்பது, தன்னை போலவே ஒன்றாக அவர்களையும் காண்பது, மற்ற உயிர்களையும் தன்னை போலவே அவங்களுக்கும் பசிக்கும், அவங்களுக்கு தெரியல, நம்ம கொடுப்போம். தெரியாதவன் என்ன பண்ணுவான், திடீர்னு அடிக்க கூட வருவான், யாரையா கொடுக்குறதுன்னு கேட்பான். இந்த அவமானங்களையும் பொறுத்துக்கணும். இந்த அறிவினால் ஆகக்கூடியது என்னென்னா, பெரிது நோய் தன்னை போல் பொற்றாக்கடை. பிறருடைய தேவைகளை அறிந்து நமக்கு எது தேவையாக இருக்கோ அது அவனுக்கும் தேவையாக இருக்குது என்பதை அறிவது, பிறருடைய துன்பங்களை நம்முடைய துன்பங்கள் போல கருதுவது, இது அறிவினால் ஆகுவது உண்டு. பெரிய நோய் தன்னை போல் பொற்றாக்கடை. இப்போ அறிவுக்கு அப்பால் எப்படி போகிறது? இந்த அறிவை பிறருக்காக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஈட்டிய பொருளை நீங்களும் உண்டு பிறருக்காகவும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் அறிவுக்கு அப்பால் செல்கிறீர்கள், சிந்தனைக்கு அப்பால் செல்கிறீர்கள், அன்பில் கரைகிறீர்கள். இந்த அன்பில் கரையும் பொழுது இதுகாரும் அறிவை கொண்டு ஈட்டிய நீங்கள் இனி தானாக கிடைக்கப்பெறுவீர்கள். அன்பில் நுழையும் பொழுது எல்லாம் உங்களுக்கு தானாக கிடைக்கிறது. அறிவில் நுழையும் பொழுது நீங்கள் உங்கள் முயற்சியால் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது.
உங்கள் நேரத்தை, காலத்தை, உடல் உழைப்பை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அன்பிற்குள் நுழையும் பொழுது எல்லாம் உங்களை தேடி வருகிறது. அது எவ்வாறு வருகிறது என்பதை உங்களால் அறிய முடியாது. ஏனென்றால் நீங்கள் அன்பில் கரைந்திருக்கிறீர்கள், அன்பால் ஆகியிருக்கிறீர்கள். அன்பே கடவுள் என்று சொன்னார்கள். ஆகவே அன்பே இறைவன், அன்பே சிவம், அன்பே கடவுள் எல்லாம் சொல்லியிருக்காங்கள்ல. அப்போ அந்த அன்பில் நிறையும் பொழுது கடவுள் தன்மை உங்களுக்குள் நுழைகிறது. அது எல்லா வழிகளையும் உங்களுக்கு ஆக்குகிறது. உங்களுடைய சிந்தனைக்கு அங்கு வேலை இல்லை. நீங்கள் கொடுப்பதில் இருக்கிறீர்கள், நிபந்தனையற்ற இருக்கிறீர்கள், வழங்குவதில் இருக்கிறீர்கள், வாங்குவதில் நீங்கள் இல்லை. தானே நிறைபவன் வாங்க மாட்டான், தானே நிறைபவன் கேட்க மாட்டான். நிறைபவன் வழங்குவான், ஒரு வழிந்தோடலாக இருப்பான். வழிந்தோடுவது யார் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி புரியுதா? இப்போது அறிவை வைத்து கொண்டு வாழ்வது என்பது உங்களுக்கு இந்த உலகத்தை லேசாக்கும், உங்கள் வாழ்க்கையை லேசாக்கும். ஆனால் அன்பிற்குள் நுழையாத வரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு நோயை தரும், துன்பத்தை தரும். நீங்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய அருகில் அறியாதவர்கள் இருந்தார்கள். நீங்கள் அவர்களுக்கு உணவளிக்கவும் இல்லை, உணவளிக்க முடி தோண்டவும் இல்லை. உங்களுடைய அறிவை நீங்கள் பங்கு வைக்கவும் இல்லை, சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. நீங்கள் கதவை போட்டி கொண்டு தாழிட்டு கொண்டு உங்களுடைய செல்வங்களை வைத்துக்கொண்டு இருமாப்போடு நீங்கள் உண்டு கழித்து உறங்கி விடுகிறீர்கள். பிறர் பற்றிய அக்கறை உங்களுக்கு இல்லாமல் போனதன் காரணமாக அன்பால் நிறைந்திருக்கின்ற இந்த உலகம் அறிவால் பிரிந்து வாழும் பொழுது அது துன்பத்தை ஆக்கிக் கொள்கிறது. அறிவு பொது உடைமையாகும் பொழுது, அறிவால் ஈட்டியவை பொதுவாக்கப்படும் பொழுது நீங்கள் ஒன்றும் குறைந்து போவதில்லை. உங்கள் வருமானத்தை நீங்கள் செலவழிப்பதால், அறிவால் ஈட்டிய பொருளை அறியாத மக்களுக்கு நீங்கள் செலவழிப்பதால் நீங்கள் குறைந்து போக மாட்டீர்கள். நீங்கள் அன்பிற்குள் பிரவேசிப்பதன் காரணமாக, பேரன்பிற்குள் பிரவேசிப்பதன் காரணமாக பெரும் கொடையாக நீங்கள் கொடை வழங்கப்படுவீர்கள். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனம் நிம்மதியாக இருக்கும், உங்களை சுற்றி ஆபத்துகள் நிகழாது, துன்பங்கள் உங்களை தொடாது. ஆகவே நீங்கள் செயலற்ற தன்மையில் செயல் செய்பவர்களாக இருப்பீர்கள். இது கர்மயோகம், இது ஞான யோகம். செயலற்ற தன்மையில் செயல் செய்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இவ்வாறு இந்த வாழ்க்கையை நாம் புரிந்து வாழ வேண்டும். ஆக அறிவை கொண்டு ஈட்டுங்கள், ஏராளம் ஈட்டுங்கள். அது அறியாத மக்களுக்காக நீங்கள் அர்ப்பணியுங்கள். உங்களை அருகில் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கான உதவியாளர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கான வழிகாட்டிகளாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் இருக்கிறார்கள், குருமார்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லோரும் நீங்கள் அறிவை கொண்டு ஈட்டியதை அர்ப்பணம் செய்து விடுங்கள். அப்பொழுது உங்கள் அறிவை நீங்கள் அர்ப்பணம் செய்யும் பொழுது தான் நீங்கள் அன்பிற்குள் பிரவேசிக்க முடியும். அறிவுக்கு அப்பால் செல்வது மிகவும் அழகானது, அது தேவையானது. நம்ம அறிவுக்குள்ளே இருந்தோன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இலக்கியங்களை பேசிக்கிட்டு, அன்பை பேசிக்கிட்டு, இல்லை சாஸ்திர சம்பிரதாயங்களை பேசிக்கிட்டு, இல்லை அறிவியல் சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கிட்டு, அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அப்படி இருக்கிறது பிறருக்கான ஒரு புரிதலாக இருக்கணும். அதனால் நீங்கள் ஈட்டிய பொருளை நீங்கள் பொதுவாகவும் ஆக்கணும். நீங்களும் உண்டு, பிறரும் உண்ணும் பொழுது தான் நீங்கள் ஈட்டிய பொருளுக்கு ஒரு பெருமை கிடைக்கிறது. கடவுளினுடைய ஆசீர்வாதம் அதில் இறங்குகிறது. ஏனென்றால் இப்போ ஒரு சின்ன பூமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன இடம் இங்கே பார்க்குறீங்க. இத்தினோண்டு இடத்துல ஒரு சப்போட்டா மரம் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குது, ஒரு சீத்தா மரம் இருக்குது, ஒரு பலா மரம் இருக்குது. இது எல்லாம் அதனுடைய சத்தை இந்த பூமியிலேருந்தே எடுக்கும். இந்த சின்ன இத்தினோண்டு இடத்துலேருந்து தென்னை மரம் தேங்காய் எடுக்கும், சப்போட்டா மரம் சப்போட்டா காய் எடுக்கும். அந்த சத்தை தனித்தனியாக உரியுதில்லை. இந்த அறிவு யார் கற்றுக் கொடுத்தது? இது பேரறிவு. பேரறிவுலேருந்து இறங்குகிறது. ஆனால் ஒரே இடத்துல இருந்தாலும் தன்னுடைய தனித்தன்மை மாறாது அது கொடுப்பதாக இருக்கிறது, எடுத்து கொடுப்பதாக இருக்கிறது. என்ன எடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது அறிவு. அது கொடுக்கும் பொழுது அது அன்பில் இருக்கிறது. எடுக்கும் பொழுது அறிவில் இருக்கிறது, கொடுக்கும் பொழுது அன்பில் இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி வாழ்க்கையை வெகு சுலபமாக, அற்புதமானதாக, ஆனந்தமிக்கதாக இறைவன் ஆக்கியிருக்க நாம் கோள் சொல்வதிலும், குறை சொல்வதிலும், குற்றம் சொல்வதிலும், பிறரை ஏமாற்றுவதிலும், வஞ்சிப்பதிலும், துன்பங்களை ஏற்றுவதிலும், இந்த பொருள் மீது பேராவல் கொண்டு கொள்ளையடிப்பதிலும், கொலை செய்வதிலும் இத்தகைய வாழ்க்கை நமக்கானது அல்ல, மனித சமூகத்துக்கானது அல்ல. இவ்வாறு இல்லாமல்
சிந்தனை தெளிவின் மூலம் இந்த வாழ்க்கையை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமைக்க வேண்டும். அதற்கு முதல்ல அடிப்படை என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை சிறப்பாகணும்னா பேசுகிறது சரியாக பேசணும். பேசுகிறது சரியாக பேசணும். யார் கூட பேசினாலும் சரியாக பேசணும். பேசுகிறத சரியாக பேசணும். பயனில்லாததை பேசக்கூடாது. அன்பினுடைய அடிப்படையே பயனில்லை சொல்லாதிருத்தல். சீர்மை சிறப்புடன் கெடும், பயனில்லை நேர்மை உடைத்தார் சொல்லின். பயனுள்ளவற்றை மட்டும் பேசுவது வாழ்க்கையை வெற்றிகரமாக்குவதற்கான அடிப்படை. பயனுள்ள வார்த்தைகளை மட்டுமே பேசுவது. ஏனென்றால் வார்த்தை வாழ்வை கொண்டு வருகிறது, வாழ்வை முடித்தும் விடுகிறது. சொல் வெல்லும், சொல் கொல்லும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பயனுடைய சொற்களை பேசுவது என்பதுதான் வெற்றி மிகுந்த வாழ்க்கைக்கான அடிப்படை. சிந்தனை தெளிவுள்ளவர்கள், கூராய்வு செய்பவர்கள், அறிந்து கொள்ள முனைபவர்கள் எல்லோரும் பயனுடைய வார்த்தைகளை அன்றி பேசுவதில்லை. யாருடைய வாழ்க்கை அநாகரிகமாக, நாசமுடையதாக, துன்பமுடையதாகிறது என்றால் தேவையில்லாதவற்றை பேசுபவன். வார்த்தைகள் விதைக்கப்படுகின்ற பிரபஞ்சத்தில், இந்த இயற்கையில் நீங்கள் வார்த்தைகளை விதைக்கிறீர்கள். அருவருப்பான வார்த்தைகள் நீங்கள் விதைத்தால் அருவருப்பான வாழ்க்கை உங்களை தேடி வந்து அடையும். இது நீங்கள் எதை பதிவு செய்தாலும் உங்களுடைய வார்த்தை அழகானதாக இருந்தால் நீங்கள் அழகானதை பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுடைய சிந்தனையிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லும் சீர்மிகு சொல்லாக இருக்கும் பொழுது சீரான வாழ்க்கையை நீங்கள் பெரும் முயற்சி இல்லாமலே பெற்றுவிடுகிறீர்கள். பெரும் முயற்சி இல்லாமலே பெற்றுவிடுகிறீர்கள். அழகியதை பேசுங்கள். இந்த அழகியதை பேசுவது அழகிய வாழ்க்கை ஆக்குகிறது. இதைத்தான் எல்லா நூல்களும், எல்லா அறிஞர்களும், எல்லா வேதங்களும் சொல்கின்றன. நீங்கள் அழகியதை பேசுங்கள். அழகியதை பேசுங்கள். அழகிய சொல்லை பேச கற்றுக்கொண்டவன் அழகியதை மட்டும் பேசுவன், சீரானவற்றை பேசுவன், சிறப்பானவற்றை பேசுவன், ஆக்கமுடையவற்றை பேசுவோன் ஆக்கமுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறான். இவனுடைய சிற்றறிவு பேரறிவின் மீது வேலை செய்கிறது. இவன் சிந்தித்து அறிவது தெளிவாக இருக்கும் பொழுது தெளிவான வார்த்தைகளை பேசுவதன் காரணமாக தெளிவான பதிவுகளை ஏற்படுத்துகிறான். இயற்கையின் மீது தன் வார்த்தைகளை தெளிவாக பதிக்கிறான். நல்லது நடக்கட்டும் என்று கூறுகிறான், நல்லது நடக்கிறது. நாசமாய் போய் என்று கூறுகிறான், அவன் நாசமாகி விடுகிறான். ஆகிய உங்களுடைய வார்த்தைகளின் மீது, வாய்களின் மீது நீங்கள் கவனமாக இருங்கள். எதை பேசுகிறோம் என்பதை பயந்து பேசுங்கள். உங்களுடைய பதிவுகளை அழகானதாக பதிவு செய்யுங்கள். நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் இங்கு பதிவு செய்யப்படுகிறது. அதன் மீது இந்த பேரறிவு உங்களுக்கு வழங்குகிறது. சூரியன் உங்களுக்கு வழங்குகிறது, மழை உங்களுக்கு வழங்குகிறது, காற்று உங்களுக்கு வழங்குகிறது. இன்னும் ஒவ்வொரு படைப்பும் தன்னுடைய பங்களிப்பை நீங்கள் என்ன கூறுகிறீர்களோ அந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு வழங்குகிறது என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவை சிறப்பானவற்றை பேச வேண்டும். கோள் சொல்லுதலும், குறும்பு பேசுதலும், கேலி செய்தலும், கிண்டல் செய்தலும், பிறருடைய குறைகளை பெரிதுபடுத்துவதும் எல்லாம் உங்களுடைய ஆற்றாமையில் அழுத்தி அழும்படி செய்துவிடும், கண்ணீர் மல்க செய்துவிடும். ஏனென்றால் உங்களுடைய சிற்றறிவு கேவலமானவற்றில், அதாவது தகுதி இல்லாதவற்றில், கேவலம்னா சின்னதுன்னு அர்த்தம், தகுதி இல்லாதவற்றில், செய்யக்கூடாதவற்றில், சொல்லக்கூடாதவற்றில் உங்கள் அறிவை நீங்கள் செலவு செய்வீர்கள் என்றால் நீங்கள் இழிவுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே நீங்கள் அடக்கமாக இருங்கள். அமரத்தன்மையுடையவர்களாக, நிலைத்த தன்மையுடையவர்களாக, தகவமைப்பவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் அடக்கமான வார்த்தைகளை பேசுங்கள். அடக்கம் அமரர்கள் வைக்கும் பணிவு என்பது உங்கள் வாழ்க்கையை அழகுடையதாக மாற்றிவிடும். ஆகவே வழங்கப்பட்டிருப்பது வாய். வாய் என்றால் வழி என்று பொருள், வாய்ப்பதும் என்று பொருள். ஆக உங்களுடைய வாயின் மீது நீங்கள் கவனமாக இருங்கள். உங்கள் சொற்களின் மீது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். எதை பேச வேண்டும் என்பதை பேசுங்கள். நல்வார்த்தைகளை பதியுங்கள். பிறருடைய குறைகளை பார்க்கும் பொழுது சரியாக ஆகட்டும் என்று சொல்லுங்கள். அவர்களை குறைத்து மதிப்பிட்டு கேவலப்படுத்தி விடாதீர்கள், அசிங்கப்படுத்தி விடாதீர்கள். ஆகவே நீங்கள் பதிக்கின்ற பதிவு உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும். உங்களுடைய சிற்றறிவின் மீது நீங்கள் செலுத்துபவை, சிற்றறிவின் மீது நீங்கள் பதிவு செய்துபவை, நீங்கள் சிந்தித்து அறிந்து பேசுவது அல்லது சிந்தனையற்று பேசுவது,
இவையெல்லாம் மிகவும் பலமுடையவை. அவை பேரறிவின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி பேரறிவு அது உங்களுக்கு அவ்வாறே வழங்கிவிடும். கரும்பு முடிச்ச சூரியன்வான், வெயில் வீணாக வீசுதுன்னுவான். உங்களுக்கு சூட்டு நோய்கள் தானாக வந்துவிடும். உஷ்ண நோய்கள்னு சொல்கிறான்ல, உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு. உங்களுடைய சிற்றறிவை கொண்டு பேரறிவின் மீது நீங்கள் இழிவான வார்த்தைகளை பதித்தீர்கள், அது உங்களுக்கு உஷ்ண நோய்களை ஏற்படுத்திவிடும். பேய் மழை பொழியுதுன்றான், இயல்பு வாழ்க்கையை கெட்டுடுச்சுன்றான். என்ன இயல்பாக வாழ்ந்திருப்ப, ஊருக்கு அதை பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு வந்து எங்கேயாவது சுத்தணும் போன வரணும். மழை பொழிக்கிறது, அந்த மழையின் மீது அழகிய வார்த்தைகளை பதிவு செய்யுங்கள். நல்ல மழை வரட்டும், பெரும் காற்று வேண்டாம், எங்களால் தாழ முடியாது, புயல் வேண்டாம், மழை வரட்டும், அளவோடு பெய்யட்டும், எனக்கு நன்மையாக மாறட்டும்னு பதிவு செய்யலாம்ல. என்ன பெய்ய போதோ, ஒரு 40 சென்டிமீட்டர் வருதுன்றான், 30 சென்டிமீட்டர் வருதுன்றான், ரெட் அலர்ட்டுன்றான், எல்லோ அலர்ட்டுன்றான், க்ரீன் என்ன இன்னொரு அலர்ட், அது ஆரஞ்சு அலர்ட்டுன்றான். அலர்ட்டுன்னு ஏன் எச்சரிக்கை? நல்வார்த்தைகளை பதித்தால் பத்தாதான், எச்சரிக்கை கொடுத்ததுனால எல்லாம் அப்படி பெய்யுது, அது இஷ்டத்துக்கு பெய்யுது. இந்த பெஞ்சல் புயல் பெஞ்சு தள்ளிடுச்சு, எங்கேயோ ஆரம்பிச்சது, ஒரு குழப்பி இலங்கையை புரட்டி போட்டது, இங்கே வந்தது. நான் நல்ல வார்த்தைகளை இந்த இதில் பதிவு செய்தேன். எனக்கு பெரும் காற்று பேரழிவு தரக்கூடிய மழை வேண்டாம், எனக்கு தக்கன சிறப்பு செய்யக்கூடிய, நான் சுகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு மழை பெஞ்சால் போதும், நான் இங்கேருந்து பதிவு செய்கிறேன். அவ்வளோதான் எனக்கு பெஞ்சது. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாக மற்றாங்க எடுப்பதுவும் எல்லாம் மழைன்னு ஒரு குறள் இருக்குது. அதனால் மழை கெடுக்காமல் இருக்கணும்னா மழையின் மீது, அந்த பேரறிவின் மீது நீங்கள் நல்வார்த்தைகளை பதிவு செய்தால் பேரறிவாளன், அப்புறம் அறிவுக்கு அப்பாற்பட்ட இறைவன் நமக்கு நன்மைகளை செய்வான். எதுவானாலும் இயற்கையின் மீது நல்வார்த்தைகளை பதியுங்கள். அழிவை தரும் என்று நீங்கள் அஞ்சாதீர்கள், தக்க முகாந்திரங்களுடன் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அப்படியே நம்முடைய வார்த்தைகள் கவனிக்கப்படுகிறது, நம்முடைய வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறது, நம்முடைய வார்த்தைகளுக்கேற்ற வாழ்க்கை நமக்கு வருகிறது. ஆகவே அடியதை பேசுங்கள். இதுதான் வெற்றி மிகுந்த வாழ்க்கைக்கான அடையாளம். சிந்தனை தெளிவு இருப்பவர்கள் சிறப்பாக பேசுகிறார்கள். சிற்றறிவை கையாள தெரிந்தவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று அறிந்து செய்கிறார்கள். எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். காலக்கணக்கை அவர்கள் அறிகிறார்கள். இவ்வளோ நேரம் தான் சாப்பிட்லாம், இந்த கணக்கு அறியாதவன் காலை நீட்டி போட்டு இல்லை டேபிளில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே தின்னுவான். ஒரு தோசையை 7 மணி நேரம் தின்றவங்களாம் இருக்கணும். செல்ஃபோன் பார்த்துருக்கீங்களா? இல்லை ஊர்க்கதை பேசிக்கிட்டு தோசையை கையில் பிடிச்சிட்டு சட்னியை ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றவங்களாம் இருக்கணும். தொட்டு சாப்பிடக்கூட நேரம் கிடையாது. ஒரு தோசையை எடுத்து கடிக்கிறான், ஒரு ஸ்பூனில் சட்னி எடுத்து குடிக்கிறான். இது என்ன சாப்பாடும் நமக்கு ஒன்றும் தெரியல. இவனுக்கு இருக்கிற அறிவு என்ன அறிவுன்னு ஒன்றும் புரியல. அப்போ காலக்கணக்கு அறியாது இருப்பது, கவனமற்று தூங்குவது, கண்ட நேரத்தில் தூங்குறது, கடமைகளை செய்ய தவறுவது, இது எல்லாம் உங்களுக்கு பாவங்களாக பதிவு செய்யப்படும். ஏற்றுக்கொண்ட கடமைகளின் மீது கவனம் சிதறுபவன் முதல் அநியாயக்காரன். என்ன கடமையோ அந்த கடமையின் மீது நீ கவனத்தோடு இருப்பது, உணர்ந்து பார்ப்பது, செய்ய வேண்டிய சிறப்பாக செய்வது, சிந்தித்து அறிவது, உன் அறிவுக்குட்பட்ட வேலையை அறிவோடு செய்வது இல்லை. காலக்கணக்கறிந்து செய்யணும் இல்லை. காலக்கணக்கு அறியலைன்னா கண்ட நேரத்தில் உனக்கு தூக்கம் வரும், கண்ட நேரத்தில் உனக்கு பசிக்கும், கண்டது நீ தின்னுவே. அப்புறம் நாய்பட்ட வாழ்க்கை தான், தரிபட்ட வாழ்க்கை. புரியுது உங்களுக்கு? காலக்கணக்கு அறிந்து வேலை செய்யணும், சிந்தித்து அறிந்து வேலை செய்யணும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கணும். இல்லைன்னா அறிந்தோரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளணும். அறிந்தோரிடம் கேட்டு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கேட்டறிந்து செய்வது, காலத்தில் செய்வது, கவனத்தோடு செய்வது. இப்போ மழை ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல, ஒரு வருஷம் வந்துச்சுன்னா, ஒரு நாள் 2 நாள் வந்தாலே தாங்க மாட்டேது. ஒரு வருஷம் ஊற்றுனா என்ன ஆகும்? காலத்தில் அது நிற்கணும் இல்லை, காலத்தில் பெய்து முடிக்கணும்.
சூரியன் வந்து அளவுபட நினைத்து ஒரு காலத்தில் அதிக வெப்பம், சித்திரை மாதம் மே மாதம் அக்னியில் அதிக வெப்பம் வருஷம் பொழுது இருந்தால் என்ன ஆகும்? காலத்தவணையின் மீது வேலை செய்யணும்ல. இது சிற்றறிவின் மீது நீங்கள் செலுத்துகின்ற கவனம். உங்கள் சிற்றறிவின் மீது கவனம் இல்லைன்னா அந்த பேரறிவு உங்களுக்கு பெரும் கேடாக வந்து அமையும். எதுவும் உங்களுக்கு பயன்படாது. சிற்றறிவின் மீது தெளிவு இல்லைன்னா, சிந்தித்து அறியலைன்னா, உங்களுக்கு பேரறிவு என்பது பெரும் கொடையாக வருவதற்கு பதிலாக பெரும் நோயாக வந்துவிடும். கவனமாக இருக்கு. என்னென்னு புரியுது? அது காலத்தில் அந்த கடமையை செய்யணும், காலத்தில் சிறப்பான காரியத்தை செய்யணும். உண்ணும் பொழுது இவ்வளோ நேரம் தான் சாப்பிடணும் ஒரு கணக்கு இருக்குது. ஒரேடியாக வந்து காலத்தை கடத்துறதுன்றது வந்து அசிங்கமானது. காலத்தில் வாழணும் இல்லையா? ஒரு 100 வருஷம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 100 வருஷத்தில் இந்த பிரபஞ்ச பேராற்றலின் மொத்தத்தையும் நம்ம அனுபவிக்கணுன்றது விதியாக இருக்குது. இந்த பிரபஞ்ச பேராற்றல் என்னவெல்லாம் வைத்திருக்கிறதோ அதெல்லாம் ஒரு ருசி பார்த்தோம். இங்கே இருப்புக்கே சாதாரண விஷயத்துக்கே உனக்கு அலையும் கேடுமா இருந்தேன்னா, தேடி தெரிஞ்சிட்டு இருந்தேன்னா, செய்ய வேண்டியது செய்ய முடியாமல் நோயும் நொடியுமா துன்பமும் வெட்டி பேச்சும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன வாழ்க்கை வாழுது? 100 வருஷம் வாழ்க்கை, அது எப்போ முடியும்னு வர தெரியாது. அதற்குள்ளாக இந்த சிற்றறிவை கொண்டு பேரறிவுக்குள் நுழைந்துடணும். சிற்றறிவை நிறுத்தும் பொழுது பேரறிவு தானாக உங்களுக்கு இப்போ பெருங்கொடைகளை வழங்கிவிடும். சிந்தித்து அறிவது நிற்கும் பொழுது தான் பெருங்கொடை என்பது உங்களை வந்து அடைகிறது. சிந்தித்து அறிவது என்பது உலக இயக்கத்திற்காக உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, சிற்றறிவு. இந்த சிற்றறிவிலேயே வாழ்ந்து முடிச்சிடக்கூடாது. நீங்கள் எதன் மீது சிற்றறிவு கொடுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அதன் மீது நீங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது அந்த அறிவு உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா பேரறிவு உங்களை கை கொண்டு விடும். பெரிய வாய்ப்பாக உங்களை வாழ்க்கை அமைச்சிடும். இனிமேல் நீங்கள் தேடி அடைய வேண்டியது ஒன்றும் இருக்காது. தானாக வந்து நிரப்பமாக உங்களை வந்து அடைந்து விடும். தேடினே இருக்கிறது எப்படி? அது அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். யாரும் உங்களுடைய அறிவை தேடிட முடியாது, அழிச்சிட முடியாது. இந்த அறிவில் நீங்கள் நிறைவு பெறணும். சிற்றறிவில் நிறைவு பெறணும்ல. இதை புரியுதா? சிற்றறிவில் நிறைவு பெறணும்னா கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. அங்கே தான் அந்த கான்செப்ட் வருது. டூ யுவர் டியூட்டி. அப்போ கடமையை செய்தல் என்பது உன்னுடைய அறிவுக்கு, உன்னுடைய திறமைக்கு எது வழங்கப்பட்டதோ அதன் மீது நல்வார்த்தைகளை பதிப்பது என்பது ஒத்திசைவு. நல்லெண்ணம் கொள்வது என்பது ஒத்திசைவு. அதனுடைய ஏற்புத்தன்மையோடு இருப்பது என்பது விருப்பம். அந்த கடமையை நீங்கள் சரிவர செய்யும்போது, குறை சொல்லாது இருக்கும்போது, உங்களை பெருமிதமாக எண்ணிக்கொண்டு எனக்கு போய் இந்த வேலை வந்திருக்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தான் அந்த வேலை வந்திருக்கு. நான்லாம் இருக்க வேண்டிய இடமே வேறு, போய் இருந்துக்கோ, பிரபஞ்சம் அப்படி சொல்லிட்டோம். நான் வந்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு இதெல்லாம் என் தலையெழுத்து இப்படி வந்து உன் தலையெழுத்தான் அது. அடுத்த பதில் அப்படியே சொல்லிக்கணும். எவன் எது சொன்னாலும் என் தலையெழுத்துன்னு அப்படி அவன் தலையெழுத்தான் அது. நான் இருந்த இருப்புக்கு இதெல்லாம் வந்து எனக்கு ஆகுமான வேலையே கிடையாது. நானாக வேறு வழி இல்லாமல் செய்துட்டுருக்கிறேன். அவனுக்கு வேறு வழி இல்லை, செய்ய. இப்படி பதில் சொல்லிடணும். யாராவது இது மாதிரி பேசுனாங்கன்னா அவனுக்கு சொல்ல வேண்டிய பதிலை சொல்கிறேன். நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன். என்ன ஒருத்தர் சொன்னார், அருமையான ஒரு அறிவு கண் திறந்த நாள் எனக்கு ஒன்று இருக்குது. நான் வேதம் சொல்லி கொடுத்து நல்வார்த்தைகளை பெரிய அறிவு புகட்டிக்கிட்டு தான் நான் நினச்சிருந்தேன். ஒருத்தருக்கு, நந்தகோபால்னு ஒருத்தருக்கு, அவர் வந்து கொஞ்சம் வசதியானவர், பணம் உள்ளவர். நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். அந்த நேரத்துக்கு வேதம் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏதோ ஒன்று என்னை மனக்குறையாக பேசிட்டார். நான் யார் தெரியுமான்னு. அவர் சொன்னார், அன்றைக்கி நீ யானை மேலே போன வைத்தியரை, இன்றைக்கி நீ ஏழை தானே உட்காருன்னாரு. ஏன் இது உங்களுக்கு ஞாபகம் போட்டுருன்னா, அறிவு கண்ணு யார் வேணால் திறக்கலாம், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. அன்றைக்கி யானை மேலே போனேன், ரைட்டு, இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, உட்காந்துரு அப்படின்னு அவர் சொன்னதனுடைய விளக்கம் என் வாழ்க்கையை மாற்றி போட்டுது. சரிதானே? அழகான வார்த்தை.
அது என்னை துன்புறுத்தும் வார்த்தை இல்லை. தன்னிலை உணராதவன் எங்கே வாழ போகிறான்? தன்னுடைய நிலைமை உணராதவன் தற்பெருமை பேசுபவன், இல்லாத மூலம் தன்மையிட்டு கொண்டு கற்பனை செய்து கொண்டு நான் அதெல்லாம் செய்ததில்லை, நான் பார்த்ததில்லை, எனக்கு பழக்கமே இல்லை, ஆனால் அதான் நீ செய்யணும். அவர் சொன்ன மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அவர் அப்படி சொல்லியிருந்தேன்னா என்ன அறிவு கண் திறக்காது. இப்போ யாராவது இப்படி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இது தான். எனக்கு போய் இந்த வேலையெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு உனக்கு தான் இந்த வேலைலாம் வந்திருக்குது, நீ தான் செய்யணும். நான் இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை, சரி ஓடி போயிரு, வேலையை விட்டு போயிரு. அப்படி சொன்னால் எவனாவது தண்ணீர் பெறுவானா பெறமாட்டானா? இந்த பெருமை எதுக்கு? உன்னுடைய சிற்றறிவு சீரழிஞ்சு போச்சுன்னா பேரறிவுக்குள்ளே நீ நுழையவே முடியாது. சிற்றறிவு சீரழிய விட்டவன் யார்? குற்றங்குறை கூறி கோல் சொல்லி அநியாயமாக பேசி வார்த்தைகளை அளவில்லாமல் பேசி தாறுமாறாக வாழ்க்கையை ஆக்கி கொண்டவன், தகாத வார்த்தைகளை சொன்னவன், கேடுகட்ட வார்த்தைகளை உபயோகித்தவன் கேடுகட்ட வாழ்க்கையை மட்டுமே பெற்றுக்கொள்வான். பேரறிவு இதெல்லாம் பார்க்காது, தராதரெல்லாம் பார்க்காது. நீ என்ன பதிக்கிறியோ அதை கொடுத்துரும். அதான் நம்மக்கிட்ட பேரறிவு ஆழ்மனமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. மேல்மனம் என்பது சிற்றறிவு, ஆழ்மனம் என்பது பேரறிவு. அதுக்கு வகைப்பாடெல்லாம் தெரியாது. நீ யாருக்கு முன்னாடி தராதெல்லாம் தெரியாது. என்ன இன்புட் கொடுக்குறியோ அவுட்புட் அப்படியே இருந்துடும். என்ன இன்புட் அது சீர்தூக்கிலாம் பார்க்காது. என்ன இன்புட்டோ அவுட்புட்டாக தான். அதனால் நீங்கள் காடு சொருவதை கரெக்டாக சொருவுங்க. பணம் எடுக்கிற வாயில் காடை சொருவணும். இல்லை ஓட்டை இருக்குதுன்னு வேறு இடத்துலாம் தெரியும்தான் பணம்லாம் வராது. அதனால் உங்களை பார்த்து தெரியுன்றதுக்காக தகாதெல்லாம் பேசிட்டு இருந்தால் சீர்மை சிறப்புடன் கெடும், பயனில் நேர்மை உடைத்தார் சொல்லின். நல்ல வாழ்க்கை வாழறவன் தப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. இது உங்களை ஆறு இருள் வைத்து விடும். அடங்கா தன்மை. எவன் அறிவில்லாதவன் அடங்க மாட்டான். அறிவில்லாதவன் அடங்க மாட்டான். சில்லறை எப்போவுமே சலசலப்பாக இருக்கும், பணம் எப்பவும் பத்திரமாக இருக்கும். நோட்டு ரொம்ப சத்தம் போடாது, சில்லறை சத்தம் போடும். அடக்கம் அறிவே இல்லாதவன் சில்லறத்தனமான அறிவுன்றான்ல, அவன் பலபலன்னு அப்படியே சத்தம் போட்டுகிட்டே இருப்பான். அவன் அறிவு வேலைக்கு ஆகாது. சிற்றறிவின் மீது நீங்கள் அடக்கம் கொள்ளுங்கள். அடக்கம் அமரருள் வைக்கும். நிலைத்த தன்மையுடைய வாழ்க்கை உங்களுக்கு தரும். முயற்சியற்ற தன்மையுள் உங்களுக்கு வாழ்க்கையை கொண்டு வருவது உங்களுடைய சிற்றறிவின் மீது நீங்கள் சிந்தித்து தெளிவு பெறுவது. சிற்றறிவை கொண்டு பேரறிவை நீங்கள் போற்றுங்கள். நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், நல்ல செயல்களை செய்யுங்கள், கடமையை செய்யுங்கள். ஏவி வேலை செய்கிறதுன்றது கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கொடுத்துட்டாங்க இந்த டார்கெட்டு, இந்த மாதத்துக்குள்ளே இதை முடியும் அப்படின்னு. அதை நீங்கள் முடிக்கணுமா முடிக்க வேணாமா? செய்தியாப்பா இது செய்தியாப்பா இது செய்தியாப்பா இதை பார்த்தியாப்பான்னு கேட்டால் அப்போ அந்த மேனேஜ்மெண்ட்டெலாம் கடுப்பாயிடும். இல்லைங்க பார்த்துன்னு இருக்காங்க, இதை செய்துன்னு இருக்காங்க. எங்கேயா செய்கிற டார்கெட்டை முடிய இந்த மாதத்துக்குள்ளே என்ன பண்ணுது, என்ன சொல்லிங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமா, டெலிவரி பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இப்போ 15 நாள் தான் டைம் இருக்குது, இன்னும் நீ ஆரம்பிக்கவே இல்லையா? அப்போ அவனுக்கு பேரறிவு என்ன பண்ண தெரியுமா? அது அவனுடைய செயலுக்கேற்ற கூலியை வழங்கிவிடும். வானம் பூமியும் கூலி கொடுப்பதற்காக. வானம் பூமியும் பேரறிவு, இறைவனுடைய பேரறிவு தான் அது. வானம் பூமி கூலி கொடுப்பதற்கு. ஒழுங்காக வேலை செய்கிறேன்னா உனக்கு உண்டான தண்டனை காத்திருக்கிறது. இது கடமை செய்து பலனை எதிர்பார்க்காது. கடமை செய்தல்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய வேலையில் போய் உட்காந்து செய்கிறதில்லை. சின்ன வேலை, ஒரு சாணி பொறுக்கிற வேலை, அது கடமையே செய். அதற்குண்டான பலன் உனக்கு அங்கேயே இருக்கிறது. உனக்கும் வாழ்க்கை இருக்கிறது. பேரறிவு தன் சூரியனை தருகிறது, பேரறிவு தன் மழையை தருகிறது. காற்று உன் மூக்குக்குள் நுழைகிறது, நீ சுவாசிக்கிறாய். அபானனை பெற்று பிராணனை வெளியிடுகிறாய். அபானன் அபண்டன்ஸ். அபானன்னா மூக்குள்ள நுழையிற காற்றுக்கு பேர் அபானன், வெளியே வர காற்றுக்கு பிராணன். பிராணன் விட்டுறாதீங்க. பிராணனை திரும்பி அபானனை இழுக்கணும். ஏன்டா என் பிராணனை வாங்குறான்றான். சரியாக வேலை செய்யறதும் பிராணனை எடுக்கிறான். புரியுது உங்களுக்கு? அவனை பார்க்கும்போதே கோபம் வரும். அவனுக்கு சரியாக வேலை செய்ய தெரியலன்னா அவன் மேலே கோபம் வரும்.
கோபம் சாபமாக வரும். புரியுதா உங்களுக்கு? அவன் தகாததை பெற்றுக்கொள்கிறான், துன்பத்தை வருவித்துக் கொள்கிறான், தருவித்துக் கொள்கிறான். இப்போ நீங்கள் கடமையை செய்கின்றதுனுடைய பலன் புரியுதா? ஒழுங்காக வேலை செய்யலாம், பணிவு இல்லாமல் வேலை செய்யலாம், அடக்கம் இல்லாமல் வேலை செய்யலாம், அறிவு இல்லாமல் வேலை செய்தனா நீ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தாலும் பிரகிருதியாலும் சபிக்கப்படுகிறாய். எதை எப்படி வச்சுக்கணும், எதை எப்படி செய்யணும், எதை எப்படி பேசணும், யார் கூட எப்படி நடக்கணும், யார் கூட எப்படி பணியணும், ஒத்திசைவுனா என்ன, இந்த அறிவெல்லாம் இல்லாமல் போச்சுன்னா இந்த சிற்றறிவு வேலை செய்யலைன்னா பேரறிவு உனக்கு கெடுதியை உண்டு பண்ணும். பேரறிவு என்பது நீங்கள் ஒன்றும் தொட்டு செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. சிற்றறிவு தான் நீங்கள் தொடக்கூடிய ஒன்று, சிந்தித்து அறிவுக்கூடிய ஒன்று. இதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சிற்றறிவு கொண்டு பேரறிவின் மீது நீங்கள் பெருமைகளை பெற்றுக்கொள்வீர்கள், பெரியதை பெற்றுக்கொள்வீர்கள், பேரழகை பெற்றுக்கொள்வீர்கள், வாழ்க்கை சுகமாகி போகும். புரிஞ்சுதா? இப்போ வேலை செய்ய தெரியுமா தெரியாது உங்களுக்கு? எங்கே தெரியுது? சின்னதாக ஒரு வேலை செய்துட்டு ஊர் ஃபுல்லாக டம்மர் அடிக்கிறது. நான் தான் பாத்திரம் துலக்கணும், நான் தான் பாத்திரம் துலக்கணும், நான் தான் வீடு பெருக்கணும், நான் தான் துணி துவைச்சேன். என்ன வேலை இது? நானே செய்யணும், நானே வீடு பெருக்கி, நானே துணி துவைச்சி, நானே சோறாக்கி, நானே அப்படி ஒரு மாதிரி இருக்கிறாங்க இங்கே சொல்கிறவங்க கேட்டிருக்கேன். நான் எல்லாம் நானே பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு 10 ஏக்கர் நிலம் கொடுங்களேன் உங்கள் பேரில், நீயே எழுதிக்கோ. இல்லை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டாக ஒருத்தர் மேலே எழுதணும் ஒத்துப்பாங்களா? 10 ஏக்கர் அது என் மேலே எழுதுங்க. ஜிஆர்டி நகை ஃபுல்லாக எனக்கே போட்டு விட்ருங்க. இல்லை மும்முடி பங்கர் நகைலாம் மொத்தமும் போடணும் போட்டுக்காங்க. நானே எல்லாத்தையும் எப்படி போட்டுக்கிறது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இல்லை அது மாதிரி சின்னதாக வேலை செஞ்சுட்டு அதை பிறர் காணும்படி காட்டுறது. அவர்கள் காட்டுகிறார்கள், அவர்கள் தொடவில்லை, அவர்கள் காரியங்களை செய்யவில்லை, கடமைகளை ஆற்றவில்லை, அவர்கள் காட்டுகிறார்கள். ஆகவே தொழிலாளிகளுக்கு கேடுதான், இந்த கடமை செய்வனுக்கு கேடுதான். அவன் செய்ய வேண்டியது கவனமாக செய்யணும். அதை பிறர் அறிஞ்சு பாராட்டணுன்றதுக்காக காத்திருந்து செய்யுது, நேரம் கடத்தி செய்யுது, தப்பாக செய்யுது, கவனம் சிதறல். இவர்கள் எல்லோரும் தண்டனைக்குரியவர்கள். தண்டனைன்னா கடவுளாக அவன் தண்டிக்கிறது இல்லை, அவன் செய்கிற காரியம் அவனை தண்டிச்சிடும். சிற்றறிவு பேரறிவால் தண்டிக்கப்படும். சிற்றறிவை ஒழுங்காக நீ பயன்படுத்துகிறனா இந்த பேரறிவு உன்னை தண்டிக்கும். புரியுதா? இப்போ இந்த வார்த்தையை எப்படி பேசணும், என்ன செய்யணும், யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கவனமாக சிந்தித்து சீர்தூக்கி ஒத்திசைவோடு நட்புறவோடு அழகான ஏற்புத்தன்மையோடு நீங்கள் இல்லாத வரைக்கும் இந்த பேரறிவு உங்களுக்கு பெரும் கொடையாக வராது, பெரும் நோயாக வரும். உதவியாளர்கள் இல்லாமல் போயிடுவான். சமீபத்தில் இருக்கும் அந்த நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீர்கள். சமீபத்தில் வர இருக்கும் அந்த நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீர்கள். இருதயங்கள் கலங்கி தொண்டைக்குழி துக்கம் அடையுமே. அந்த நேரத்தில் அவனுக்காக இறக்கப்பட நண்பனும் இருக்க மாட்டான், எந்த ஒரு சிபாரிசும் அவனுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. இதயங்கள் கலங்கி துக்கத்தால் தொண்டைக்குழி அடையுமே. ஏன்? அந்த நாளில் அவனுக்காக இறக்கப்படும் எந்த நண்பனும் இறக்க மாட்டான், எவனுடைய சிபாரிசும் அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான், சிபாரிசு செய்வனும் இருக்க மாட்டான். சரியா? ஏன்? கடமையை சரியாக செய்யலை. கடமையை சரியாக செய்யலை. இப்போ இந்த வேலை செய்ய தெரியலைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. சிற்றறிவு ஒழுங்காக பயன்படுத்தணுன்ற தேவை நமக்கு இருக்கா இல்லையா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு தான் சிற்றறிவு, வழங்கப்பட்ட அறிவு. அது கப்பல் கட்டுற வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை செவ்வாய் கிரகத்துக்கு போகிற வேலையாக இருந்தாலும் சரி, சிற்றறிவு தான். அதை கடமையாக செய்யணும் இல்லை, அதை கவனமாக செய்யணும் இல்லை, அதை குறை பேசக்கூடாதில்ல, உங்களை பற்றிய பெருமையை பேசக்கூடாதில்ல. இந்த சிற்றறிவின் மீது நீங்கள் வாழும் பொழுது பேரறிவு உங்களுக்கு பெரும் துணையாக அமைந்துவிடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புரிஞ்சுதா? அது
இப்போ பேரறிவும் எல்லைக்குட்பட்டு தான் தனித்தனியாக இருக்குது, புரிஞ்சுங்க. அது பலவிதமான படைப்புகளாக இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒரு கடமையை கொண்டு இருக்கிறது. அந்த அறிவு உங்களுக்கு தானாக வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இறைவன் என்பது அறிவானவன் இல்லை, இறைவன் என்பது எல்லா அறிவுகளையும் உள்ளடக்கிய அன்பானவன். ஆக இறைவனை நீங்கள் அன்பானவனாக காணுங்கள், அறிவாளியாக காணக்கூடாது. இறைவன் அறிவாளி என்பதை நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா அதுக்கு சான்றுகள் ஏராளம் இருக்கிறது. ஒவ்வொரு படைப்பும் இறைவனுடைய அறிவுக்கு சான்று, அது அவனுடைய அன்பால் ஆனது. எல்லா அறிவும் அன்பிற்குள் அடக்கம். ஆகவே அன்பான மனிதர்களாக இருங்கள், அன்புடையதை பேசுங்கள், அறிவோடு நடந்து கொள்ளுங்கள், அன்பாக இருங்கள். அன்பாக இருக்குன்னா நீங்கள் அன்பாக இருக்கக்கூடாது, அன்பாகவே இருக்கணும். அன்பு என்பது எதுவோ அதுவாக இருங்கள், இல்லை? இப்போ புரியுதா உங்களுக்கு? கடமையை செய்கிறது, பலனை எதிர்பார்க்கக்கூடாது. விருப்பம் என்பது உங்களுடைய அதீத கற்பனையை நீங்கள் விருப்பம் நினைக்கிறீங்க. ஒத்திசைவு என்பது தான் விருப்பம். சேர்ந்து பணியாற்றுதல், விலகாதிருப்பது, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பேரறிவு அப்படி தான் நம்ம கூட இருக்குது, அது நம்மளை விட்டு விலகிறதே கிடையாது. அது வெறுக்கிறது இல்லை, நீ என்ன பதிக்கிறியோ அது கூலி. அது விருப்பத்தோடலாம் உனக்கு கூலி கொடுக்காது. பார்த்து நடந்தேன்னா பூமியை கடந்துடலாம், தெருவை கடந்துடலாம். பார்க்காம நடந்தேன்னா வண்டியில் மோதிக்கலாம். உங்களுடைய சிற்றறிவை நீங்கள் செயல்படுத்தும் விதமாவது அழகானதாக, அறிந்து செயல்படுவதாக, சிந்தித்து அறிவதாக இருக்கணும். இதுக்கு பெரிய பெரிய விளக்கம்லாம் நம்ம அப்படி இப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. சின்னதாக ஒரு அறிவு இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. அதை விருத்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். ஒரு குழந்தை கூட 3 வயசில் சாப்பாடு கொடுங்கன்னா எடுத்து உடனே எது எடுத்தாலும் வாயில் தான் வைக்கும். எதுவுமே ஒன்று அதுக்கு மனம் எப்படி புலப்படுதுன்னா ருசியில் தான் புலப்படுது, கண்ணில் புலப்படாது. அதுக்கு முதலறிவு சுவை அறிவில் தான். எந்த குழந்தைக்கும் சுவை அறிவு தான். கேட்டறிவு, பார்க்கும் அறிவுலாம் வேலை செய்யாது, தொட்டறிவுலாம் வேலை செய்யாது. எடுத்தாலும் நாக்கில் வச்சிடும். அது கெட்டதாக பூச்சியாக இருந்தால் கூட பிடிச்சி, தேலாக இருந்தால் கூட பிடிச்சி வாயில் தான் வைக்கும். ஏன்னா அது டேஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கும். அதனுடைய சிற்றறிவு, நமக்கு எல்லாமே சிற்றறிவு சுவையில் தான் தொடங்குகிறது, ருசித்து தான் நம்ம அறிஞ்சுக்கிறோம். ஆகிய ஒவ்வொரு செயலையும் ருசித்து அறியுங்கள், ஒவ்வொரு செயலுடைய மேன்மையும் ருசி பார்த்து அறியுங்கள். புரியுதானே? இப்போ கடமையை செய்கிறது என்ன கடமை? அதன் மையத்தை கடத்தல். எது உங்களுக்கு செய்ய வேண்டிய மையமாக இருக்கிறதோ அந்த மையத்தை கடத்தல் கடமை. கடமை. அவனுடைய மையத்தை நீங்கள் கடந்து விட வேண்டும், இல்லையா? அதனுடைய மொத்த உள்ளடக்கத்தையும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அப்படின்னா சரியாக செய்து தான் கடக்க முடியும். பாதி கிணறு தாண்ட முடியுமா? ஒரே மூச்சில் தாண்டினா முழு கிணத்தையும் தாண்டணும். ஆகவே உங்களுக்கு எது மையமாக்கப்பட்டு இருக்கிறதோ அதை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பது உங்களுடைய கடமை. அப்போ போய் பலனை எதிர்பார்க்கிறதுன்றது, நான் இது செய்தால் இது கிடைக்கும், 100 கிலோமீட்டரில் போனால் 2 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு 100 கிலோமீட்டரை தாண்டி ஆரம்பித்து 2 நிமிஷத்துலேயும் நீங்கள் போயிடலாம். விழுப்புரம் போனோம், 150 கிலோமீட்டரில் போனோம்னா 2 மணி நேரத்தில் போயிடலாம். நீங்கள் விழுப்புரத்தை தாண்டி ரொம்ப தூரத்துக்கு கூட 2 நிமிஷத்தில் கூட போயிடலாம். அதனால் அறிவோடு நடந்துக்கணும், அறிவாளியை போல் நடந்துக்கணும், அறிந்தவனை போல் வேலை செய்யணும், இல்லைன்னா அறிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளணும். தானே தெரிஞ்ச மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது. உனக்கு எது முடியுமோ அதை நீ கரெக்டாக செய், உனக்கு முடியாதது கேட்டு தெரிஞ்சு செய். புரியுதா? இன்னொன்று மறத்தல் என்பது, மறந்து போகிறதுன்றது ரொம்ப ஆபத்தானது. இப்போ நீங்களும் மறக்கிறீங்கள, கையில் சாவி வச்சுக்கிட்டு பூட்டம் வந்துடுவார். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மறக்கிறதுன்றது அநியாயமானது. கடமையில் தெளிவில்லாதவன் மறந்துடுவான். மறந்துட்டு பேரறிவு மூச்சா உள்ளே போய்ட்டு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு வாழ்க்கை. அது மறந்துடுச்சுன்னா மூச்சோட நீ மறக்கிறியா? தானான்னு கேட்டது போல்
உன்னுடைய செயல்கள் எல்லாம் தானே நிகழும் என்ற அபிப்பிராயம் இருக்கணும். மறத்தல் என்பதும் கடமை தவறுதல் தான். அது சின்னதாக ஹியூமன் எரர்ன்றான். ஹியூமன் எரர் எவ்வளோ பெரிய துன்பத்தை ஆக்கிடும் தெரியுமா? போட்டுக்கிற பஸ்ஸு ஒருத்தர் நேராக போயிட்டு இருக்கும்போது காரு ஹியூமன் எரர் தான் வந்து மோதினா பல பேர் செத்துருவான். கவனம், மறக்காதிருத்தல், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இப்போ இது மாதிரி விஷயங்களை வந்து தேர்ந்து தெளிதல் என்பது நம்முடைய அறிவுக்குட்பட்டது. அறிவை நம்பாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அறிவை ஆளுதல், அறிவாளி என்பது அறிவை ஆள்பவன், அறிவை நம்புறவன் இல்லை. உன் அறிவு பின்னாடி போகாத அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி. உன்னுடைய துன்பத்தை காக்கின்ற கருவி அறிவு. அது உனக்கு சின்னதாக இருக்குது, உன் திறமைக்கு இருக்குது. யார் துன்பப்படுறான்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? யார் துன்பப்படுறான்? அறிவில்லாதவன் துன்பப்படுறான். அந்த வேதத்தில் இறைவன் அறிவாளிகளேன்னு கூப்பிட்றான். அறிவை ஆள்பவர்களே அப்படின்னு கூப்பிட்றான். அந்த அறிவை ஆளத் தெரியாதவன் முட்டாளாகிறான். முட்டாள்னா ஒருத்தையும் போய் முட்டுவான். வார்த்தையால் முட்டுவான், சண்டையால் முட்டுவான், முட்டாள். அறிவாளி தன்னை ஆள்கிறான், உலகை ஆள்கிறான். இந்த பேரறிவு அவனுக்கு வேண்டியது யாவற்றையும் படையலாக்கி விடுகிறது. வாழ்க்கை சுகமாக போகிறது. அவன் ஒவ்வொரு நேரத்தையும் சுகமாக கழிப்பதன் காரணமாக மரணத்தருவாயும் அவனுக்கு சுகமாகவே அமைந்து விடுகிறது. இப்போ ஒரே புலம்பல், பிரார்த்தனை செய்கிறான்றான். பிரார்த்தனை என்ன செய்கிறான்? பிரார்த்தனைன்னு ஒன்றும் தெரியல. எந்த தகுதி இல்லாமல், எந்த அறிவு இல்லாமல் கை நீட்டி காட்டினுக்கிறான். வெறும் கையை நீட்டி விரித்து வைத்து கொண்டு தண்ணீர் தன் வாய்க்கு வர வேண்டும் என்று விரும்புகிறான். அது ஒரு நாளும் உன் வாயை வந்து அடைந்து விடாது. என்ன பிரார்த்தனை வேண்டி கிடக்குது உனக்கு? வேலை ஒழுங்காக செய்யாதவனுக்கு பிரார்த்தனை எப்படி வேலை செய்யும்? உனக்கு சிற்றறிவு இருக்கிறது, சிறப்பாக செயல்பட்டால் பேரறிவு துணை பெறுகிறது. பிரார்த்தனை எங்கே வந்துச்சு? கடமை தவறுவனுக்கு, அநியாயமாக இருக்கிறவனுக்கு தானே பிரார்த்தனை. உனக்கு எங்கே பிரார்த்தனை இருக்குது? வேண்டுதல் எங்கே இருக்குது? வேண்டுதல் வேண்டாம் மயிலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் இல்லை. இப்போ பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உனக்கு வேலை செய்ய தெரியலன்னு அர்த்தம். சரியாக கடமை ஆற்றும் பொழுது சிற்றறிவு பேரறிவிலிருந்து பெரும் சுகத்தை பெற்றுக்கொள்கிறது, பெரும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறது. எல்லாம் உங்களுக்கு ஒத்திசைவாக இயங்குகிறது. சூரியன் எவ்வளோ காய்ந்த பொழுதிலும் நீங்கள் சிறப்பாக சுகமாக இருப்பீர்கள். மழை எவ்வளோ பெய்த பொழுதிலும் நீங்கள் சுகமடைவீர்கள். உங்களுக்கு தகுந்தவாறு இயற்கை மாறி அமையும். இதுதானே நல்ல வழி. அப்போ ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துட்டு நைட்லாம் உட்காந்து கேட்டுன்னு இருந்தேன், பகல்லாம் கேட்டுன்னு இருந்தேன், போகும்போது கேட்டேன், வரும்போது கேட்டேன், எப்படி கிடைக்கும்? நீ காரியம் மாற்றுவது சரியாக இருந்தால் உன்னை வந்து அடைவதும் சரியாகவே இருக்கும். அப்போ சோம்பேறித்தனம், பேருறக்கம், உறக்கம், மறதி, அசட்டைத்தனம், ஆற்றாமை, தற்பெருமை, அதாவது நான் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்ற பெருமை, நீ தான் அது செய்யணும், வேறு வழி. இப்போ நான் பாரு குருமார்கள்கிட்ட அனுபவப்பட்டதுனால எனக்கு அது ரொம்ப சாதாரணமாக தெரியுது. இப்போ உங்களுடைய செருப்பு இங்கே கிடக்குதுன்னா எடுத்துன்னு வந்து வைக்கிறது ஒரு வேலையா? செருப்பெல்லாம் தூக்கிட்டு வரணும், செருப்பெல்லாம் தூக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன கடமையாக அதை செய்கிறது, அவ்வளோதான். அதனால தான் குருமார்களுக்கு சேவகம் செய்யுங்கன்றாங்க. அங்கேயாவது சேவகம் பண்ணணும். பொறுமையை கற்றுக்கிறது தான் பொண்டாட்டி வருது. குடும்பன்றதே பொறுமையை கற்றுக்கிறதுக்கு தான் இல்லை. ஒரு 82 வயசு டாக்டர், அவர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். அவர் கூட ஒரு பேச்சு இருந்தது எனக்கும் அவருக்கும். அவர்கிட்ட நான் கேட்டேன், பிரம்மானந்தனுடைய அவர்கிட்ட கேட்டேன், பெரிய டாக்டர். அவர் சொன்னார், நீங்கள் இந்த வயசில் இவ்வளோ உற்சாகமாகவும் மறதித்தன்மை இல்லாமல் இருக்கீங்களே எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், பொண்டாட்டி இருக்கிறவன் வந்து எப்பவும் எதையும் மறக்க மாட்டான். பொண்டாட்டி ஒன்று போதும் நம்மளை சுறுசுறுப்பாகவும் ஞாபகத்தன்மையோடு வைக்கிறதுக்கு, அவங்க ஒரு ஆள் போதுன்னாரு. இந்த பொண்டாட்டி என்பது, மனைவி என்பது மனம் கடந்து எப்படி போகுது, பொறுமை எப்படி அறிந்து கொள்வது என்பதற்கான ஒரு நியாயமான கொடை மனைவி என்பது. நியாயமான கொடை.
இறைவனுடைய கொடை, பெருங்கொடை. எவ்வாறு மனதை வெல்வது, எவ்வாறு பொறுமை அடைவது, எவ்வாறு அன்பை செலுத்துவது, அன்பில் வாழ்வது, இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறது யார்? குடும்பம்தான். மனைவி தான் பெரிய விஷயமாக இருக்குது. இதையே பொறுத்துக்க முடியாது. என்ன பண்ணுறது? முன்னாடி தொந்தரவாக இருக்குதுப்பா, எப்போ பார்த்தாலும் இதான் பேச்சின்னே இருக்குது, எதையாவது சொல்லின்னே இருக்குது, திட்டின்னே இருக்குது, புரியவே இல்லை, மாடு மாதிரி இருக்குது, மண் மாதிரி இருக்குது, அதுக்கு அறிவே இல்லை, என் தலையெழுத்து இது கூட வந்து மாட்டிக்கினேன். இப்படி புலம்புறவன் வந்து எப்படி பொறுமையை கற்றுப்பான்? மேய்க்கிறது எருமை, அதில் என்ன பெருமைன்னாங்க? மேய்க்கிறது எருமை, அதில் என்ன பெருமை? உனக்கு என்ன பெருமை? நீ எதை மேய்க்கணுமோ அதை அழகாக மேய்க்கணும். அப்போது மனைவியரையே வந்து பெரிய சுமையாக பார்க்குறவன், குழந்தைங்கள சுமையாக பார்க்குறவனா என்ன ஒரு நன்மை உலகத்துக்கு செய்திட போகிறான்? கடமை தவறுறான். அவங்க என்ன தன்னுடைய தேவைகளை கேட்குறாங்க. எல்லோரும் வந்து மனைவிமார்கள் வந்து வேலைக்கும் போயிட்டுருக்குறாங்க, பாவம் கஷ்டப்படுறாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் மாற்றி பேசிட்டா இடியே இந்த மாதிரி உட்காந்துன்னு வாழ்க்கையை வெறுத்து வெளியே போகிறதுன்றது எப்படி? அது பொறுமையை கற்றுக்கிற இடம் தானே குடும்பம். இந்த குடும்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அறிவோடு இருங்க. என்ன அறிவு? இந்த இடம் தான் பொறுமையை கற்றுக்கிற இடம். ஆண்களுக்காக என்னதான் சொல்லுவீங்க? ஆண்களுக்கு தான் சொல்கிறது மொத்தமே. ஆண்கள் என்ன தான் பேச போகிறீங்க? ஆண்களுக்கு தான் பேசினுக்கிறதுலாம் மொத்தம் ஆண்களுக்கு தான். எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியவங்களாம் ஆண்கள் இருக்கிறாங்க. ஆமாம், பெண்களுக்கு வந்து நீங்கள் அறிவு போட்டெல்லாம் வேணாம். அவங்க சுய அறிவு பெற்றவர்கள், ஞானம் பெற்றவர்கள். உங்கள் கூட வந்து வாழறதே பெரிய இம்சன்னு தெரிஞ்சு வாழறாங்கல்ல. நீங்கள் பெண்களெல்லாம் வந்து ஒன்று சுய மதிப்பெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். அவங்க ஏற்கனவே இறையருள் பெற்று தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குறாங்க இல்லை? பெரிய விஷயங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தான் கற்றுக்க முடியும். பெண்கள் சிறப்பானவர்கள், சிறப்பான படைப்பில் அது முக்கியம். வந்து பெண்களை வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு கொண்டு வர வேணாம். நீங்கள் வந்து அவங்கள அனுசரித்து நடந்துக்கிட்டாலே பெரிய விஷயம். அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல், எந்த மனக்குறையும் ஏற்படுத்தாமல், தேவைகளை பகிர்ந்தளித்து அவர்கள் அனுசரணையாக அன்பாக நீங்கள் நடத்தினாலே போதும். நீங்கள் இந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாகிடும். அப்போ இது வேறு பாட்டெல்லாம் எழுதி வச்சுக்கிறான். என்ன பாட்டு எழுதியிருக்கான்? ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டிரணும். தரித்திரம் அறியா பெண்டிர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொள்ளா சீடன், பாபத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை எழுந்தானே. பயனில்லை எழுந்தானே. இப்போ ஒரு ஆம்பளைக்கு எதுனா இதில் சொல்லியிருக்குதா? நம்ம சொல்லலாம். பொம்பளை தரித்திரத்துக்கு கூட்டு போகிறவனே யார்? கொடுக்க வேண்டிய இடத்துல ஒழுங்காக கொடுக்காதவன் தரித்திரத்துக்கு கூட்டு போடுவான். தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, ஆற்றலை பயன்படுத்தி குடும்பத்தில் ஒரு பொண்டாட்டிக்கு, ஒரு பொம்பளைக்கு சோறு போட முடியாதவன் தரித்திரத்துக்கு இட்டுமே விட்டவனே அவன் தான். அதை போய் அந்த பொம்பளை அறிஞ்சிக்கணுன்னா அது என்னது? அது தப்பு இல்லை. அது நீ நல்ல சாப்பாடு கொடுத்து துணிமணி கொடுத்து வச்சுருந்த, நீ ஏன் தரித்திரத்துக்கு அந்த அம்மா கூப்பிட்டு வந்த? நீ ஏன் தரித்திரம்? நீ எதுக்கு இன்னொரு பொண்ணு தரித்திரத்துக்கு கூப்பிட்டு வர? உனக்கு தான் வாழ தெரியலையே, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? உனக்கு தான் அறிவு இல்லையே, உனக்கு எதுக்கு திருமண வாழ்க்கை? ஒரு பெண்ணை பராமரிக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் அழகும் திறமையும் நேர்மையும் சிறப்பும் இருந்தால் அந்த பொம்பளைக்கு எப்படி தரித்திரம் வரும்? அது ஏன் தரித்திரம் அறியணும்? தரித்திரம் அறியா பெண்டிர். மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும் இந்த பாட்டு இல்லை? பெண்கள் அழகானவர்கள், பெரும் ஆற்றல் உடையவர்கள், வலிவானவர்கள். அதனால தான் அவங்களால ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுன்றதெல்லாம் லேசான விஷயமே கிடையாது. 10 மாதம் சுகமான சுமை நேர்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுதோ, வேதத்தில் அப்படி சொல்லலை. பெரும் துன்பத்தோடையே அந்த சுமையை சுமக்கிறாள். பால் குடித்தல் 2 வருடம் ஆகிறது. அவ்வளோ பெரிய ஆற்றலுடைய பெண்களுக்கு சோறு போகிறதுக்கெல்லாம் கணக்கு பார்த்துக்கணும், துணி வாங்கி கொடுக்குறதுலாம் கணக்கு பார்த்துக்கணும். அதை அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, ஏற்றி பேசுகிறாங்க, இப்படிலாம் சொல்லின்னு இருந்தால் ஆளுமை என்பது நமக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். அறிவு ஒழுங்காக வேலை செய்யணும் தானே அர்த்தம். எப்படிங்க ஒரு பெண்ணை வந்து நீங்கள் அப்படி துன்புறுத்துவீங்க? எப்படி துன்புறுத்த முடியும்?
பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் இல்லை, ஆண்களுக்கு சமமானவர்கள் இல்லை, அவர்கள் உருவாக்குபவர்கள். ஆண்களையும் அவங்க தான் உருவாக்குறாங்க, ஆண் தன்மையை அவங்க தான் உருவாக்குறாங்க, ஆற்றலை உருவாக்குகிறார்கள், பகிர்ந்தளிக்கிறார்கள், இசைக்கிறார்கள், துன்பப்படுகிறார்கள். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா 1-2 நேர்மாறாக நடக்குதுலாம் கணக்கில் எடுத்துக்கூடாது. ஆகவே இறைவனுடைய மிக பெரும் கொடை பெண்கள். அவங்கள பராமரிக்கிறது தான் நம்முடைய முதல் வேலையாகவே இருக்கணும். அறிவை கொண்டு மனைவியை அலங்கரிக்க தெரியாதவன் சும்மா ஒரு சோப்பு டப்பா வாங்கி கொடுத்துட்டு உனக்குலாம் அது சோப்பு டப்பான்றான், களிமண் போட்டு குழின்றான். அதை அனுபவிக்கிறோம் அவன். இப்படி இருக்கிறவங்களாம் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அடைய முடியும்? காசையும் எடுத்துன்னு வர சொல்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், அந்த காசு கணக்கும் பார்க்குறான். எப்படின்னு இந்த வாழ்க்கை முறை புரியவே இல்லை. பெண்ணுக்கு சீர் கொடுத்து வாழினா சீர் கேட்குறான், போய் 50,000 கொடு, 100,000 கொடு. இதெல்லாம் அற்பத்தனமான வாழ்க்கை. இவனுக்கு அறிவு வேலை செய்யாது. அவன் பெரிய வேலையில் இருந்தால் கூட அறிவு முட்டாளாக தான் இருப்பான், அவனுக்கு ஒழுங்காக வேலை செய்ய தெரியாது. அந்த பேரறிவு என்பது அவனை துன்பத்தில் ஆழ்த்திவிடும். இயற்கை அவனோட ஒத்தி செய்யாது. கரெக்டாக 40 வயசில் அவனுக்கு டென்ஷனாக ப்ளட் ப்ரெஷர் வந்துடும். பிபி, டிபி, சாண்டர்ஸ் சொன்ன மாதிரி ஹை லோ ப்ளட் ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்றார். சுகர் இதில் சேர்த்துக்க வேண்டியது. அவர் சுகரை விட்டார். இனிப்பான வார்த்தையை செலவு செய்ய வேண்டாம். ஆனால் இனிப்பு நோய் விடுக்கிறது. இனிப்பெல்லாம் ஸ்டாக் பண்ணுறான். இனிப்பை செலவு பண்ணியிருந்தால் தான் இனிப்பு நோய் வராது. இனிப்பை ஸ்டாக் பண்ணுறான், சுகர் வந்துடுது. நல்லா பேசுகிறவனுக்கு ஏன் சுகர் இருக்குது? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும். சிரிக்கிறது சிக்கனமாக இருந்தால் அப்படி சிரிக்கிறான். முதலே பிரிஞ்சிடக்கூடாது. கலகலன்னு சிரின்னு சொன்னால் சிரிக்க தெரியல. எரும மாடு கூட திடீர்னு சிரிக்கும். முதல்ல மேலே இப்படி வச்சுக்கிட்டு அசிங்கமாக இருக்கும் பார்த்தா. பார்த்துருக்கீங்களா? அது மாடு சிரிப்பாது, திடீர்னு சிரிக்கும். அது ஈயணும், பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி சிரிப்பு தான் பெரும். அவ்வளோதான் எரும மாடு சிரிப்பு, எரும மாடுன்றோம். அப்போது அழகான விஷயங்கள் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது, அறிவு புகட்டப்பட்டு இருக்கிறது, நமக்கு உண்டான திறமை இருக்கிறது, நமக்கு உண்டான வழிமுறைகள் இருக்கின்றன. இது எல்லாத்தையும் ஆற்றலோடு செயல்படுன்னா ஆற்றாமையும் அழுகமாக மாற்றிக்கிறது எப்படி? விளக்கம் சொல்லிகிட்டே போகிறானு. விளக்கம் எல்லாத்துக்கும் விளக்கம். விளக்குன்னு விளக்கமாற ஆயிடுறான். ஒரே விளக்குன்னு இருந்தால் எப்படி இருக்குது? என்ன அறிவு இருக்கிறதோ அந்த அறிவுக்கு தகுந்த வேலை செய்யுங்க. என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அறிவை விருத்தி செய்யுங்கள். அறிவை விருத்தி செய்யுங்கள். ஒரு எல்லையில் முழுமையடையுங்கள். முழுமையடையும் பொழுது பேரறிவு உங்களை பார்த்து கொள்கிறது. அது எல்லாவற்றையும் உங்களுடைய வார்த்தைக்கேற்ப, வழிமுறைக்கேற்ப, தகுதிக்கேற்ப, செயல்பாட்டுக்கேற்ப கூலியை உங்களுக்கு தந்து விடுகிறது. ஆகவே சிற்றறிவை பயன்படுத்தி பேரறிவை பெருந்துணையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இறைவனுடைய படைப்புகளாகவும் பேரறிவு அவனுடைய பேரறிவால் விளைந்தது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தொட முடியாத அறிவு பேரறிவு, தொடுகின்ற அறிவு சிற்றறிவு. தொடுகின்ற அறிவை வைத்துக்கொண்டு தொட முடியாத அறிவிலிருந்து வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட பிறகு அதை எப்பொழுது உங்களுக்கும் பிறருக்குமாக ஆக்குகிறீர்களோ நீங்கள் அறிவை கடந்து அன்பிற்குள் நுழைகிறீர்கள். அன்பிற்குள் நுழைந்தவன் அதில் கரைந்து போனான் என்றால் அவன் முக்தி அடைந்து விடுகிறான். இனி அவனுக்கு பிறப்பு என்பதில்லை, இறப்பு என்பதில்லை, தேவை என்பதும் இல்லை. அன்பில் கரைதல் வாழ்க்கை. அறிவிற்கு முறை இயக்கம், அன்பில் கரைதல் முக்தி. எல்லா அறிவுகளும் அன்பிற்குள் அடக்கும். இப்போ அன்பு வேணுமா அறிவு வேணுமா? அன்பு வேணும்னா அறிவு வேணும். அறிவில்லாதவனுக்கு அன்பு இல்லை. ஆகவே அறிவில் நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அறிவால் ஆக்கப்பட்டவர்கள். அறிவு அற்றம் காக்கும் கருவி. எவ்வளோ பெரிய விஷயம்! அறிவினால் ஆகுவது உண்டோ? பெரிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இன்னொருத்தருக்கு தேவையை தெரிஞ்சு கொடுன்னு அர்த்தம்.
அவனுடைய துன்பத்தை என் துன்பம் போல கருதிக்கிறது இல்லை, அது கொடுக்கறதுன்னு அர்த்தம். அறிவினால் ஆகுவது உண்டோன்னா அறிவு இருந்தால் கொடுத்து வாழுன்னு அர்த்தம். என்ன தேவையோ அந்த தேவை அறிந்து உன்னிடம் இருப்பதில் சிறிது பங்கு வை இல்லை. இவன் எல்லாத்தையுமே கணக்கு பார்க்குறவன் எப்படி வந்து பங்கு வைப்பான்? 2000 ரூபா பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு 50,000 கணக்கு கேட்குறான். என்ன பண்ண, இது என்ன பண்ண, அது என்ன பண்ண, அந்த 1000 ரூபாய் ஏன்டா வாங்கினேன் ஆகிடும் அந்த அம்மாவுக்கு. அது அந்த நேரத்தில் கணக்கு சொல்லிவிட்டு அப்புறம் போய் தலையில் அடிச்சுக்கின்னு அழுவோம். ஐயோ இவங்கிட்ட காய்ச்சி வாங்கிட்டு சும்மா இருந்துருக்கலாம் போல அப்படின்னு. அறிவினால் ஆகுவது உண்டு. அறிவுன்னு ஒன்று இருந்தால் கொடுக்கறது மட்டும்தான் தெரியும், எடுக்க தெரியாது. கொடுக்க மட்டத்தில் இருக்கிறவனுக்கு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அது தானே நிரப்பமாயிடும். இதுதான் டெக்னிக், இதுதான் வித்தை, இதுதான் வேதம், இதுதான் அறிவு. இதுக்கு பேர் தான் ஒழுக்கம். ஜஸ்ட் கிவ், கொடு, அது நடக்கும் இல்லை. எடுக்கிறதுன்ற பேச்சு இங்கே கிடையாது. சோறு நீங்கள் எடுத்துனாக்கிறீங்க, காற்றை நீங்கள் எடுத்துகிட்டா இருக்கிறீங்க, அதுவே வந்துட்டு இருக்குது. பேரறிவெல்லாம் நுழைந்து கொண்டு இருக்கிறது. சிற்றறிவு வைத்துக்கொண்டு நீ சீரழிக்கிறாய், குற்றம் குறை கூறுகிறாய், கோல் சொல்லுகிறாய், அநியாயமாக பேசுகிறாய், வார்த்தையை அளவு கடந்து பேசுகிறாய் இல்லை. அடக்கம் என்பது இல்லை. இதெல்லாம் நியாயப்பிரமாணம். இதுதான், இது மேலே தானாக வேலை செய்யும். புரிஞ்சிச்சா? எப்படி மெதுவாக சிந்திச்சு பாருங்கள். அப்போது பெற்றோர்களை மதித்தல், பிறந்தவர்களுக்கு கூட பிறந்தவர்களுக்கு சகாயம் செய்தல், மனைவியை நேசித்தல், பிள்ளைகளை நேசித்தல், உற்றார் உறவினை நேசித்தல், சுற்றம் இருப்போரை சீராக வைத்துக் கொள்ளுதல், ஒட்டுமொத்தமாக உலகை நேசித்தல், எல்லாவற்றையும் தாண்டி இறைவனை நேசித்தல். இறை நேசம் என்பது இது எல்லாத்தையும் நேசிக்கும் போது கடைசியாக முடிகிற இடம். நான் இறைவன் மீது நேசமாக இருக்கிறேன், பொண்டாட்டி எருமாடு மாதிரி இருக்குதுன்னா அவன் இறைவன் மீது நேசமாக இல்லை. இறைவன் உன்னை நேசிக்கிறார், நீ இறைவனை இறைவனுக்காக நேசி. அப்போ எல்லாத்தையும் நேசின்னு அர்த்தம். நேசித்தல் என்பது கொடுத்தல், நேசித்தல் என்பது கொடுத்தல், துன்புறுத்ததில்லை, துருவி துருவி ஆராயது கிடையாது. கொடுக்குறோம், அவ்வளோதான், கொடுக்குறோம், அவ்வளோதான். அது தானாக நடக்கும், உன்னுடைய சிந்தனைக்கேற்றவாறு அது நடக்கும். அது மாதிரி புரிஞ்சுங்க. அறிவின் மீது வாழுங்கள், சிற்றறிவின் மீது வாழுங்கள், சிறப்பாக வாழுங்கள். பேரறிவு உனக்கு பெருந்துணையாக அமைந்துவிடும். சிற்றறிவை சீரழிச்சிங்கன்னா பேரறிவு பெரும் நோயாக மாறிடும். சிற்றின்பமும் அதான், சிந்தித்து அறியும் இன்பம் சிற்றின்பம். பேரின்பம் என்பது அது வந்துக்கினே இருக்குது. சிற்றின்பம் சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன், சாப்பிட்றது, தூங்குறது, உறவு வச்சுக்கிறது, இது சிற்றின்பம் தான். இது சீராக இல்லைன்னா பேரின்பம் என்னத்துக்கு இருந்தால் எல்லாம் போனான்னா சிற்றின்பத்துக்கு லாய்க்கில்லாதவனி. பேரின்பம் இருந்து என்ன பிரயோஜனம்? தெரியாது தானே. நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல உறவு, நல்ல பேச்சு, இதுதானே சிற்றின்பம். சிறு சிறு இன்பங்கள் தானே பேரின்பத்தை நமக்கு பெருங்கொடையாக தந்துடணும். படுத்தா தூக்கம் வரல, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, நீ பக்கத்திலே வராத. உலகத்தில் இந்த சிற்றின்ப கேடு உடையவன் பேரின்பத்தை அடையவே முடியாது. பேரின்பன்றது என்னது? முயற்சி செய்து பெறதில்லை. சிற்றின்பத்தை முழுதாக அனுபவித்து தீர்க்கும் பொழுது, நிறைவு பெறும் பொழுது பேரின்பம். அந்த சிற்றின்பத்தை கொடுத்ததே பேரின்பம் தான். அது கொடுத்தது ஒழுங்காக வாங்கிக்கலன்னா அது கொடையை நிறுத்திக்கும் இல்லை. சாதாரண சிந்திச்சு பாருங்கள். நல்ல பேச்சு பேசினா உங்களுக்கு என்ன கேடு? என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். என்னங்க சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க, சாப்பிடாமலும் உங்களால் இருக்க முடியாது. எது எக்கேடு கெட்டு போனால் நான் சோறு தின்னு தான் வருவேன்.
ஒரு மனிதனை நாசம் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு தானே. இப்போ என் பையன் என்ன பண்ணுவான், சூர்யா சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் மாமியார் வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே முதல் கேள்வி எப்போ போவீங்கன்னு கேட்பான். அவன் கேட்குறது அவங்க எத்தனை நாள் இருப்பாங்கன்றதுக்கு, அவங்க எடுத்துக்கிட்டது எப்போ போவீங்கன்னு தான் கேட்பான். வந்து அது எடுத்துக்கிற விதம், சின்ன குழந்தைங்க பேசுகிறதுனுடைய சூட்சம் நமக்கு புரியுதா? அப்படி பாருங்கள். இப்போ கடமையை செய்கிறதுனா தெரிஞ்சிச்சா? கடமையை காலத்தில் செய்யணும். காலத்தில் செய்யணும். காலத்தில் செய்யாது கடமை இல்லை. அது வந்து கலவரம், எல்லாத்தையும் கலவரத்தை உண்டாக்கிடும். என்ன சொல்லி செய்யலை, அறிவு இருக்குதா இல்லையான்னு சாபம் வந்து சேர்ந்துடும். அதனால் வேலையை ஒழுங்காக செய்யுங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒழுங்காக செய்யலைன்னா சாபம் வருது. எப்படின்னு தெரிஞ்சுங்க. இது ஏன் அவர் எடுக்கலை? சாபம் கவனிச்சிருக்கணும். இதே இந்த ப்ரெசன்டேஷன் வைக்கலை, சாபம். உடனே சாபம் தெரிஞ்சுங்க. எங்கே கேள்வி எடுக்கிறதோ அங்கே சாபம் உங்களை தொடர்கிறது. கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு வேலை செய்யுங்க. இந்த மாதிரி வேலை செய்ய தெரியுமா? இவங்களுக்கு பெருங்கொடை இருக்கிறது, புரியுதா? அவங்களுக்கு சுக வாழ்க்கை, அவங்களுக்கு கட்டியம் கூறப்படுகிறது. யாராவது பார்ப்பாங்க, பாராட்டுவாங்களாம் வேலை செய்யக்கூடாது. வேலையை தான் செய்யணும். நல்ல பேருக்காக வேலை செய்யக்கூடாது, வேலைக்காக வேலை செய்யணும். வேலை செய்யணும், அவ்வளோதான். அதில் வர வேண்டியது உங்களுக்கு தானாக வந்து அமைஞ்சிடும். முடிஞ்சிச்சா? கடமை செய்கிறீங்களா? இப்போ விருப்பம்னா என்னது? ஒத்தி செய்தல். சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் போட்டு இழுத்துன்னு தெரியக்கூடாது. ஆனால் சில கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கோம், இப்போ உங்களுக்கு ஒரு கார் வேணும்னு நீங்கள் விரும்புனீங்க, அப்போ அது என்ன விருப்பம்? கார் வேணுன்ற விருப்பம். அதான் பலனுக்கு போகுது இல்லை, காருன்ற ஒரு பலனுக்கு போகுது. ஆமாம், கார் என்பது ஒரு விருப்பம், விருப்பம் என்பது தேவை. தேவை நினைக்கிறது நீங்கள் விருப்பம்னு வச்சுக்கிறீங்க. அதன் மீது விருத்தி செய்கிறது தான் விருப்பம். தேவை என்பது, கார் என்பது உங்களுக்கு தேவையாக இருக்கலாம். அது இந்த மாதிரி காரு, இவ்வளோ பெரிய காரு, இப்படி ஒரு காரு, அப்படி அது எப்படி வாங்கிறது, திட்டம்லாம் போகிறீங்களா, அதை விருத்தி செய்கிறது. அந்த எண்ணத்தை விருத்தி செய்கிறது தான் விருப்பம். தேவை நினைப்பது வந்து விருப்பத்தில் வராது, அது தேவை, அவ்வளோதான். கார் வேணும், எல்லாமே வேணும். ஆனால் விரும்புறதுன்றது தனியாக, ஒத்தி செய்கிறது தான் ரைட்டு. சில வார்த்தைகளில் இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம ஆதி காலத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்டது வந்து ஒரு மாதிரியாக விளங்கும். விருப்பம்னா ஒன்றின் மீது பற்றுக்கொள்ளுதல், அதன் மீது பரிதவித்தல், அதன் மீது ஓடுதல், ஆடுதல், கணக்கெடுத்தல், இதெல்லாம் என்ன வேணால் போட்டுக்கோ. விருப்பம்னா தேவை, அவ்வளோதான். விருப்பம்னா தேவையாக வச்சுக்கோ. அடைந்து விட்டதை போல் இறைவன் நன்றி சொல்லுங்கள், வந்து சேர்ந்துடும். விருத்தி செய்துனே போகாதீங்க, இல்லை? அப்போ விருப்பன்றதை வந்து இழுத்துகிட்டே போகக்கூடாது, ஒத்தி செஞ்சிடணும். சாப்பாடு நல்லா இருக்குதா, நல்லா இருக்குது, ரைட்டு. இப்படி தான் நல்லாயிருக்கும், அப்படி தான் நல்லா இருக்கணுங்கன்னா இழுத்துன்னு போய் குப்பையில் கொட்டுவீங்க கடைசியில். அது மாதிரி பார்த்துங்க, சரியா? இறைவன் போதுமானவன்.